கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புவோமாக. आज के वचन को सुनने के लिए हम अपना हृदय परमेश्वर की ओर फेरें। சுத்தமானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகின்றேன். शुद्ध होने के लिए हमें क्या करना चाहिए, मैं आपसे कहना चाहता हूँ। நாம் ஒரு மகா பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கின்றோம். हम एक परम पवित्र परमेश्वर की आराधना कर रहे हैं। அவரோடு பேசுகிறவர்கள், அவரோடு சஞ்சரிக்கிறவர்கள் பரிசுத்தவன்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். उसके साथ बात करने वाले, उसके साथ चलने वाले, उसके जीवन में पवित्रता हो, यह परमेश्वर चाहता है। ஒரு நாள் நாம் அந்த தேவனோடு கூடவே வாசம் பண்ண போகின்றோம். एक दिन हम सभी परमेश्वर के साथ रहने जा रहे हैं। ஆகவே நம்முடைய தேவன் அதற்கென்று நம்மை இந்த பூமியில் வைத்து தகுதிப்படுத்த விரும்புகின்றார். उसके लिए परमेश्वर इस पृथ्वी पर रहते हुए परमेश्वर हमें उसके लिए तैयार करना चाहता है। அதற்காகத்தான் நமக்கு பல சுத்திகரிப்பின் காரியங்களை செய்து கொண்டே வருகின்றார். उसके लिए वो हमारे जीवन को पवित्र करते आ रहा है। விசேஷமாய் நாம் மனம் திரும்பும் பொழுதே ஒரு சுத்திகரிப்பை தேவன் தருகிறார். विशेष रूप से जब हम मन फिराते हैं तो ही हमारे जीवन में एक पवित्रता आती है। அடுத்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது இன்னும் சுத்திகரிக்கிறார். और जब बपतिस्मा लेते हैं तो और भी हमारे जीवन शुद्धता की ओर जाता है। பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது இன்னும் சுத்திகரிக்கிறார். जब हम पवित्र आत्मा को पा लेते हैं तो और भी ज्यादा पवित्रता हमारे जीवन में आती है। வேறுபாடு என்று சொல்லுகிற இந்த உலகத்தின் மாறுபாடான காரியங்களை விட்டு விலகுகின்ற அனுபவத்திலும் அநேக சுத்திகரிப்புகளை நமக்கு தருகின்றார். जो अलगाव का जीवन या संसार में जैसे लोग चलते हैं, तिरछा जीवन, उससे छोड़कर यदि हम चले तो उसके द्वारा भी हमें परमेश्वर पवित्रता प्रदान करता है। அனுதினமும் அவருடைய இரத்தத்தினாலும் ஆவியினாலும் வசனத்தினாலும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே வருகின்றார். वह हर एक दिन अपने वचन के द्वारा, अपने पवित्र आत्मा के द्वारा हमें पवित्रता करता रहा है। இதெல்லாம் தேவன் செய்வது நாம் சுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக. यह सब परमेश्वर इसलिए करता है कि हम सभी एक पवित्र जन के रूप में जीवन जिए। இந்த சுத்தவான்கள் என்ன செய்ய வேண்டும்? ये जो पवित्र लोग हैं उनको क्या करना चाहिए? இங்கு வந்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த சுத்திகரிப்புக்குள்ளே இருக்கின்றோம். हम सभी जो इस भवन में आए हुए हैं, हम सभी उस पवित्रता के स्थान पर हैं। ஒரு பக்கம் நாம் சுத்தவான்கள் தான், एक तरफ हम देखेंगे कि हम एक पवित्र लोग हैं, ஆனால் இன்னும் நாம் அனுதினமும் சுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். लेकिन और भी ज्यादा कि हम हर एक दिन उस पवित्रता की ओर बढ़ते जा रहे हैं। உலகத்திலே எந்த ஒரு பொருளும் ஒரு நாள் சுத்தப்படுத்திட்டேன் அதனால என்னைக்கும் சுத்தமா இருக்கும்னு சொல்ல முடியாது. संसार में किसी भी वस्तु को यदि एक बार पवित्र किया जाए और उसे फिर ना किया जाए, ऐसा नहीं हो सकता। உலகம் தூசியும் அழுக்கும் நிறைந்திருக்கிறதுனால திரும்ப திரும்ப அந்த பொருள்களை சுத்தம் செய்து கொண்டே இருப்போம். हमारी पूरे प्रकृति में वो धूल पाई जाती है, उसके लिए हर एक दिन हमें हर एक बातों में पवित्रता होती रहना चाहिए। அதே போல நாம் மனம் திரும்புதல், ஞானஸ்நானம் போன்ற உபதேசங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். जिस तरह से वचन को मानने में और बपतिस्मा के उस आधार को मानने में हम पवित्रता की ओर बढ़ रहे हैं। ஆனாலும் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழுகின்றபடினாலே அனுதினமும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். लेकिन हम इस पापी संसार में जीवन व्यतीत कर रहे हैं, इसलिए हर पर हमें पवित्रता, अपने आप को पवित्र करना चाहिए। ஆகவே நீங்கள் சுத்தவான்கள் என்று சொல்லுகிறேன். इसलिए आप पवित्र लोग हैं ऐसा कहता हूँ। இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? आप जो पवित्र हैं आपको क्या करना चाहिए? முதலாவதாக வாசிப்போம். पहला हम पढ़ेंगे யோவான் 15ஆம் அதிகாரம் यूहन्ना 14वां अध्याय 3-4 வசனங்கள். 3 और 4। நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். परमेश्वर ने कहा कि तुम शुद्ध हो। அப்படி சுத்தமா இருக்கிறவர்கள் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னார்.
और उसने कहा कि ऐसे शुद्ध लोग मुझ में बने रहे, ऐसा कहा। சுத்தமானவர்கள் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். जो शुद्ध है वो परमेश्वर में बने रहे। யாரெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமோ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் தொடர்ந்து தேவனில் நிலை நிற்க வேண்டும். आप जो पवित्र हो चुके हैं, आपको यह ध्यान देना चाहिए कि आपको तुरंत उस पवित्रता में बनी रहनी चाहिए। திரும்ப திரும்ப நாம் தேவனை விட்டு விலகி செல்லுகின்ற ஒரு பழக்கம் இருக்கக்கூடாது. बार बार परमेश्वर से दूर होने की आदतें हमारे जीवन में नहीं रहना चाहिए। நிலை நிற்பதை தேவன் எதிர்பார்க்கின்றார். हम बने रहे, ये परमेश्वर चाहता है। ஒரு சேற்றில் வாழுகிற பன்றியை கழுவி விட்டால் அது திரும்பவும் போய் சேற்றிலே விழுகின்றது. एक जो सुअर को यदि उसको धो दिया जाए तो वो बार बार उस कीचड़ में गिरता है। அது எவ்வளவு சுத்திகரிக்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப சேற்றை நாடி ஓடுகிறது. उसको कितना भी पवित्र किया जाए फिर भी वो उस कीचड़ की ओर ही दौड़ता है। ஏனென்றால் அதனுடைய உள்ளம் அந்த சேற்றை தான் தேடிக்கொண்டே இருக்கிறது. क्योंकि उसका जो हृदय है उस कीचड़ को ही चाहता है। ஆகவே அதை எவ்வளவு புறம்பான சுத்திகரிப்புகள் நடத்தினாலும் அது நிற்க போகிறதில்லை. इसलिए कितना भी बाहरी शुद्धता को हम उसको करें तो भी उसमें नहीं स्थिर रह सकता। அதுபோல ஒரு வழுவி போகிற இருதயமுடையவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. वैसे ही एक फिसलाहट भरे हृदय के साथ हमें नहीं होना चाहिए। ஒரு விசை பாவச்சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு விட்டோம், கழுவப்பட்டு விட்டோம். एक बार हम उस पाप के कीचड़ से दलदल से उठाए गए और धुले गए हैं। இனி வாய்ப்பு வரும் பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப அந்த பாவச்சேற்றில் முழுகுவது தவறு. इसे मौका आने पर फिर उस पाप में गिर जाना यह बहुत गलत है। அது எனக்கு ஒரு பலவீனம் என்று சொல்லி லேசா எடுத்துக்கொள்ளுகிறது தவறு. यह मेरी निर्बलता है, इसको एक बहुत साधारण रूप से लेना यह बहुत गलत है। பாவத்தோடு ரத்தம் சிந்தத்தக்க அளவில் போராட வேண்டும் என்று பைபிள்ல எழுதி இருக்கிறது. पाप के साथ हमें लहू बहाकर संघर्ष करना चाहिए, ऐसा वचन कहता है। அதோட அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या है? நான் ரத்தம் சிந்தத்தக்கதான ஒரு பாதிப்பு வந்தாலும் பாவத்தை செய்ய மாட்டேன் என்று எதிர்த்து நிற்க வேண்டும். उसका मतलब है कि यदि मुझे पवित्र पाप से छुटकारे पाने के लिए लहू भी बहाना पड़े तो भी मैं बहाऊंगा। அடுத்தவருடைய ரத்தத்தை சிந்துகிற விஷயம் அல்ல, दूसरों के लहू को बहाने के लिए नहीं, நாம் ரத்தம் சிந்த வேண்டியது வந்தாலும் हम उसका लहू बहाने की स्थिति आने पर பாவம் செய்ய மாட்டேன், पाप नहीं करूंगा, அந்த ஒரு வைராக்கியம் உள்ளங்களில் வேண்டும். वह एक जलन हमारे अंदर होनी चाहिए। அப்பொழுதுதான் சுத்தமானவர்கள் தொடர்ந்து தேவனில் நிலைத்திருக்க முடியும். वैसी स्थिति में हम परमेश्वर में बने रहेंगे। இன்றைக்கு अनेகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது आज हम बहुत से जीवनों में देखते हैं, சர்ச்சுக்கு வரும் பொழுது ஒருவித உணர்வை அடைந்து பரிசுத்தம் அடைகிறார்கள். जब उस कलीसिया को आते हैं तो उनके अंदर एक एहसास होता है। திரும்ப உலக வாழ்க்கையை தொடரும் பொழுது பழையபடி எல்லா பாவங்களுக்கு இடம் கொடுத்து और விடுகிறார்கள். फिर से यदि वो संसार में जाए तो अपने जीवन को उस पाप के लिए अर्पण कर देते हैं। திரும்ப எப்ப சண்டே வருகிறார்களோ அப்பதான் திரும்ப உணர்வு வருகிறது. और फिर से जब वो चर्च को आते हैं तो तभी उनको एक एहसास होता है। இது நிலை நிற்கிற அனுபவம் அல்ல, यह बने रहने वाला अनुभव नहीं, இது ஒரு சந்தர்ப்பவாத அனுபவம் போன்றது. एक परिस्थिति में आ जाना वाला एक अनुभव। இது சரியல்ல, यह गलत है, நீங்கள் திருந்த வேண்டும். आपको फिरना चाहिए। சிலருடைய வாழ்க்கையிலே कुछ एक के जीवन में தாங்களாக உறுதியாய் நின்று கொள்ள முடியாது. आप अपने आप से नहीं खड़े हो सकते। சிலர் என்றல்ல, எல்லா மனிதர்களுக்கும் அந்த வழுவி போகிற இருதயம் தான் இருக்கிறது. कुछ एक के लिए नहीं, सभी के जीवन के मार्ग के लिए यही मार्ग है। ஆகவே நாம் அடிக்கடி இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். इसलिए हमें बार बार इस पवित्र लोगों की संगति में भाग लेना चाहिए। வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டும் பங்கெடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. केवल रविवार की आराधना में भाग लेने वाले हमें नहीं होना चाहिए। ஒரு 3 நாளைக்கு ஒரு முறையாகிலும் அல்லது 2 நாளைக்கு ஒரு முறையாகிலும் ஒரு அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டாண்மையை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். 2 दिन के अंतर में या फिर 3 दिन के अंतर में इस पवित्र लोगों की सहभागिता हमें अवश्य ही करनी चाहिए। நம்முடைய சபையை பொறுத்தமட்டிலே हमारी कलीसिया के विषय में இந்த வருடம் நமக்கு டெய்லி ராத்திரி கூட்டம் பைபிள் ஸ்டடி நடைபெறுகிறது. हर एक दिन रात की प्रार्थनाएं और बाइबल स्टडी चलाई आ रही हैं। அப்ப இதில் ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் வரலாம். इस सभी मीटिंग्स में आप आ सकते हैं। அதோடு கூட எவ்வளவோ வெளி ஊழியங்கள் ஆங்காங்கே வீட்டு கூட்டங்கள் எல்லாம் நடத்துகிறோம். और इसके बाहर भी बाहरी क्षेत्र में भी कॉटेज मीटिंग को चलाया जाता है। அதிலே உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒன்றிலே பங்கு பெறலாம். और जो भी आपके निकट है तो आप वहां पर जाकर भाग
ले सकते हैं। ஒரு வாய்ப்பும் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்தை தொடங்கலாமே. और यदि ऐसा कोई मौका नहीं है तो आप अपने घर में भी उस मीटिंग का आरंभ कर सकते हैं। அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிலர் சேர்ந்து ஒரு மணி நேரம் பாடி ஜெபித்து ஒரு வார்த்தையை தியானித்தால் அதுவே ஆசீர்வாதமாக இருக்கும். आपके चारों ओर रहने वाले वहां पर आकर गीत गाकर और वचनों पर ध्यान देना यही आपके लिए एक बहुत आशीष का कारण होगा। இந்த தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் அடிக்கடி நமக்கு இருக்க வேண்டும். जो परमेश्वर के बच्चों के साथ सहभागिता ये हमारे जीवन में और अधिक बढ़नी चाहिए। அது நம்மை கிறிஸ்துவுடன் உள்ள ஐக்கியத்துக்கு தூண்டி கொண்டே இருக்கும். यह जो हमें मसीह की सहभागिता की ओर उपजाती रहेगी। நம்முடைய குறைவுகளை உணர்த்தி தந்து கொண்டே இருக்கும். हमारी गलतियों को हमें एहसास दिलाती रहेगी। நாம் இன்னும் கிறிஸ்துவில் நிலை நிற்க அது உதவியாக இருக்கும். हम और अधिक मसीह में बने रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। தினந்தோறும் வேதம் வாசிக்கிறது, தினந்தோறும் ஜெபம் பண்ணுவது, हर एक दिन वचनों को पढ़ना और हर एक दिन प्रार्थना करना, குடும்ப ஜெபமாகி அந்த ஐக்கியம், पारिवारिक प्रार्थना में वो सहभागिता, இவைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். यही हम सभी का अनुशासन होना चाहिए। இப்பொழுது நான் சொன்ன ஒன்றிலும் குறைவராமல் பார்க்க வேண்டும். जो मैंने कहा है उसमें एक भी कमी ना आए बगैर आप उसका ध्यान रखें। அப்பொழுது நிச்சயம் நீங்கள் கர்த்தருக்குள் நிலை நிற்க முடியும். ऐसी स्थिति में निश्चित रूप से आप परमेश्वर में बने रहेंगे। ஆகவே தயவாய் இந்த அனுபவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். इसलिए आपसे विनती करता हूं कि इन अनुभवों के लिए आप मुख्यता प्रदान दें। சுத்தமானவர்கள் தேவனில் நிலைத்திருங்கள். जो शुद्ध है वो परमेश्वर में बने रहें। அப்பொழுது நீங்கள் இன்னும் தேவனுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ऐसी स्थिति में आप और भी अधिक परमेश्वर के सामने एक आशीषमय बने रहेंगे। தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாகவும் திகழ்வீர்கள். आप परमेश्वर के एक उपयोग में आने हुए बर्तन के रूप में होंगे। நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். आप अपने जीवन पर विचार कीजिए। உங்கள் புதன்கிழமை வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आपका जीवन कैसा है? வெள்ளிக்கிழமை வாழ்க்கை எப்படி இருக்கிறது? बुधवार का और शुक्रवार का जीवन आपका कैसा है? ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கை எப்படி இருக்கிறது? और रविवार का आपका जीवन कैसा है? அப்பொழுதே புரிந்து கொள்வீர்கள் உங்கள் நிலை எப்படி இருக்கிறது. और ऐसे में आप जान लेंगे कि आपकी स्थिति कैसी है। உங்கள் சர்ச் வளாக வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आप जिस चर्च में आते हैं उसमें आपका जीवन कैसा है? வீட்டு வளாகத்தில் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கிறது? और घर की और आपका जीवन कैसा है? கல்வி அல்லது வேலை ஸ்தலத்தின் அந்த வளாகத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? पढ़ाई के क्षेत्र में, उस क्षेत्र में और नहीं तो नौकरी के स्थान में आपके जीवन की स्थिति कैसी है? இவைகளை சிந்தித்தால் புரியும் உங்கள் ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை எப்படிப்பட்டதென்று. यदि आप इसका विचार करें तो आपकी आत्मिक स्थिति के बारे में आप जानेंगे। இன்னைக்கு தேவன் சுத்தமாக்கப்பட்டவரிடத்தில் எதிர்பார்ப்பது நீ நிலைத்திருக்க வேண்டும். आज जो शुद्ध है उनसे परमेश्वर चाहता है कि तू उसमें बने रहे। என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். मुझ में बने रहो यह परमेश्वर चाहता है। அவருடைய எதிர்பார்ப்புக்கு காரணம் உண்டு. वो जो हमसे चाहता है उसका एक कारण है। நம்ம எல்லாம் சுத்திகரிப்பது லேசான காரியமா? क्या हमें शुद्ध करना एक साधारण सा काम है? தன் குமாரனுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை சுத்திகரிப்பதற்காய் தியாகம் பண்ணி இருக்கிறார். अपने बेटे का लहू बहाकर बलिदान करके उसने हमारे जीवन को शुद्ध किया है। அவருடைய மகிமையான ஆவியை இந்த மண்பாண்டங்களுக்குள் தங்கி இருக்கும்படி தந்து அவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார். उसकी उस महिमा रूप पवित्र आत्मा को मिट्टी के शरीर में देकर उसे रहने के लिए वास किया। சுமார் 40 பேரை கையில் எடுத்து அவர்களோடு இருந்து கிரியை செய்து அவர்கள் மூலம் இந்த பரிசுத்த வேத வார்த்தைகளை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். लगभग 40 व्यक्तियों के साथ रहकर उन वचनों को उन्हें सिखाकर और वह हमारे जीवन में हमारे लोगों को दिया। ஒவ்வொன்றுக்கும் அவர் செய்த தியாகங்கள் எவ்வளவு பாருங்கள். और उन सभी के उस त्याग को हम देखें। அவ்வளவு செய்து நம்மை சுத்திகரித்திருக்கிறார். इस तरह से उसने हमें शुद्ध किया है। ஏனென்றால் அந்த பாவச்சேறு என்பது மகா கடினமானது. ये जो पाप रूपी कीचड़ है, गंदगी बहुत कठोर है। அந்த பாவச்சேரை ஒரு ஆத்துமாவிலிருந்து கழுவி மாற்ற வேண்டும் என்றால் உலகத்தில் அதுக்கு எந்த தரவும் கிடையாது. ये जो पाप रूपी कीचड़ है इसको बदलना है तो इस संसार की कोई ऐसी शक्ति नहीं बदल सकती। ஆகவே இயேசு தமது இரத்தத்தை சிந்தினார். इसलिए यीशु ने अपने लहू को बहाया। அல்லேலூயா. हालेलुया। இன்று அந்த அவ்வளவு தியாகம் பண்ணி சுத்திகரித்தவர் எதிர்பார்க்கிறார் நீ நிலைத்திரு. जो इतना त्याग करके हमें शुद्ध करना चाहता है वो चाहता है कि तू बने रहे। நான் ஒரு பக்கம் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறேன், நீ ஒரு பக்கம் திரும்ப திரும்ப அழுக்காய் கொண்டே இருக்கிறாய்.
என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு வேதனை. मैं एक तरफ तुझे शुद्ध करते जा रहा हूँ, दूसरी ओर तू उस गंदगी की ओर जा रहा है, या सोचते हैं कितनी दुख की बात है. ஆகவே தேவ பிள்ளைகள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். इसलिए हे प्रियो परमेश्वर के बच्चों, इस पर आपका अधिक ध्यान होना चाहिए. நாள்தோறும் நாம் அந்த சுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். हर एक दिन उस पवित्रता में हमें बनी रहने चाहिए. ஒரு பாவ எண்ணம் உள்ளத்தில் வந்தால் உடனே இயேசுவே எனக்கு மன்னியோன்னு சொல்லி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். यदि किसी प्रकार का पाप का विचार हमारे अंदर आ जाए तो हमें हे यीशु हमें माफ कीजिए ऐसा हम पुकारना चाहिए. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடமே கொடுக்க கூடாது என்ற வைராக்கியம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். जो परमेश्वर को नहीं भाता है, प्रसन्न नहीं करता है, उसको हमें नहीं आना चाहिए. ऐसी जलन हमारे अंदर होनी चाहिए. அப்படி பரிசுத்தத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியத்தோடு வாழுங்கள். इस तरह से हमें पवित्रता के प्रति जलन रखकर भक्ति रखनी चाहिए. இருதயத்தை கடினப்படுத்தி விடாதிருங்கள். अपने हृदय को कठोर ना बनाइए. எப்பொழுதும் கிறிஸ்துவினுடைய தூய்மையில் நிலைத்திருங்கள். हमेशा उस मसीह की पवित्रता में बने रहें. அப்பொழுதுதான் அந்த பரிசுத்தமான தேவனிடத்தில் நிலைத்திருக்க முடியும். तभी उस पवित्र परमेश्वर में हम बने रहेंगे. கர்த்தர் உங்களுக்கு இந்த கிருபை தருவாராக. परमेश्वर आपको उसका अनुग्रह दे. இரண்டாவதாக ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். दूसरा अनुभव को मैं कहता हूँ, லூக்கா சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 17ஆம் அதிகாரம் 17वां अध्याय 17-18 வசனங்கள். 17 और 18. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की महिमा होवे. 10 குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார். 10 कुष्ठ रोगी को यीशु ने चंगाई दी, அவளை சுத்தமாக்கினார். उन्हें शुद्ध किया. 10 பேரும் சுத்தமானார்கள். जो 10 थे वो शुद्ध हो चुके थे. ஒருவர் திரும்பி வந்தார். उसमें से एक ही वापस आया, தேவனை மகிமைப்படுத்தினார். उसने परमेश्वर को महिमा दी. அப்பொழுது இயேசு கூறினார், उस समय यीशु ने कहा, மற்ற 9 பேர் எங்கே? वो बाकी 9 लोग कहाँ हैं? நீ ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து என்னை மகிமைப்படுத்துகிறாய். तू एक ही मेरे पास आकर मुझे धन्यवाद देता है. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? तो ऐसी स्थिति में परमेश्वर क्या चाहता है? சுத்தமானவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். जो शुद्ध है वो परमेश्वर को महिमा देवे. அல்லேலூயா. हालेलुया. சுத்தமானவர்கள் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். जो शुद्ध है वो परमेश्वर में बने रहना चाहिए. சுத்தமானவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். जो शुद्ध है वो परमेश्वर को महिमा देना चाहिए. யாரெல்லாம் கிறிஸ்துவினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமோ, जो भी प्रभु यीशु मसीह के द्वारा पवित्र हो चुके हैं, நாம் நம்முடைய தேவனை எப்போதும் மகிமைப்படுத்த வேண்டும். हम अपने परमेश्वर को हमेशा महिमा देते रहना चाहिए. இன்று இதை குறித்து சிந்தனை செய்வோம். इसके बारे में हमें विचार करना चाहिए. நாமெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். हम सभी एक पवित्र लोग हैं. நாம் எந்த அளவுக்கு தேவனை हम மகிமைப்படுத்துகிறோம்? किस स्तर तक के परमेश्वर को महिमा देते हैं? அல்லேலூயா. हालेलुया. நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கென்று பிரத்யேகித்த விசேஷித்த ஒரு ஆராதனை தான் ஞாயிறு ஆராதனை. हम परमेश्वर को महिमा देने का जो एक विशेष स्तर है वो है आराधना. நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஆராதனை. हमारे जीवन की एक विशेष आराधना. இதில் வந்து எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறோம்? यहाँ पर आकर हम किस स्तर तक के परमेश्वर को महिमा देते हैं? ஒவ்வொருவரும் நடைமுறையாய் சிந்திக்க வேண்டும். हर एक अपने जीवन की गतिविधियों में उसको विचार करना चाहिए. பாடல்கள் பாடுகிறோமா? क्या हम गीतों को गाते हैं? அந்த பாடல்கள் பாடுவது தேவனை மகிமைப்படுத்துவது. वो जो हम गीत गाते हैं वो उसमें भी परमेश्वर को महिमा मिलती है. வீட்டிலே பாடல்களை போட்டு கேட்கிறோம். हम गीत में गानों को बजाकर उसको सुनते हैं. இங்கே வந்து உட்கார்ந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தால், और यहीं पर आकर यदि हम गीतों को सुनते रहे तो இது பாடல்களை பாட வேண்டிய காரியம். यहाँ पर है कि हम गीतों को गाएं. அதற்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். इसलिए हम यहाँ पर आए हैं. இங்கே பாட்டு கேட்கிறதுக்கு யாரும் வரல, பாட்டு பாடுறதுக்கு வருகிறோம். यहाँ पर गाने सुनने नहीं, गाने आए हैं. அல்லேலூயா. हालेलुया. பாடல்கள் மூலம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். हमको गीत गाकर परमेश्वर की महिमा करनी चाहिए. ஸ்தோத்திரம் துதிகள் மூலம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். स्तुति और धन्यवाद के साथ परमेश्वर की महिमा करना चाहिए. சிலருக்கெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் கூட வாயில வருகிறதில்லை. कुछ एक के मुंह में एक धन्यवाद भी नहीं आता है. சுத்திகரிக்கப்பட்டவர்களே, हे शुद्ध किए हुए लोग, தேவனை மகிமைப்படுத்துங்கள். परमेश्वर को महिमा दे. எப்போதும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். हमेशा उसको धन्यवाद कहें. ஆராதனையில வந்திருக்கும் போது தாராளம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். जब आप आराधना में आ जाए तो बिना रुके उसको धन्यवाद दें. அல்லேலூயா. हालेलुया. வர்ஷிப் டைம்ல மட்டுமல்ல,
आराधना के समय में केवल नहीं, ஜெப வேளைகளில் நல்ல தாராளமா ஸ்தோத்திரம் செலுத்தணும். प्रार्थना के समय में हमें अच्छी उसकी आराधना करनी चाहिए। சாட்சிகளை குறித்து கேள்விப்படும்போது ஸ்தோத்திரம் செலுத்தணும். जब हम गवाही को सुनते हैं तब भी हम उसकी महिमा करनी चाहिए। பிரசங்க வேளைகளில் அடிக்கடி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். संदेश के समय भी हमें बार-बार स्तुति करनी चाहिए। ஸ்தோத்திரம், அல்லேலூயா இவைகள் வந்து கொண்டிருக்க வேண்டும். हमारे जीवन से स्तुति हो, धन्यवाद है, हालेलुया आते रहना चाहिए। சுத்தமானவர்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். जो शुद्ध है वो परमेश्वर को महिमा देना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இதுக்கு பஞ்சமே வருத்தக்கூடாது. इसका अकाल आपके जीवन में नहीं आना இது चाहिए। ஒரு பழக்கமாக மாறிவிடட்டும். यह एक आपकी आदत हो जाए, நம்முடைய தேவன் துதிகளின் நடுவிலே क्योंकि வாசமாயிருக்கிறார். हमारा परमेश्वर स्तुति के मध्य में रहता है। எவ்வளவு துதி செலுத்தணுமோ செலுத்திக் கொண்டே இருக்கணும். जितना अधिक हम कर सकते हैं उतना ज्यादा हमें स्तुति करना அதனால் चाहिए। அவர் சந்தோஷப்படுவார். इस पर वो आनंदित होता है அதனால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே பேராசீர்வாதம் உண்டாகும். और उसके द्वारा आपको निश्चित रूप से आपके जीवन में आशीर्वाद है। ஆகவே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். इसलिए आप परमेश्वर की महिमा देने वाले बने। ஹல்லேலூயா. हालेलुया। அதுபோல வீட்டிலே எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள்? वैसे ही अपने घरों में आप किस स्तर तक के परमेश्वर को महिमा देते हैं? டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். हर एक दिन पारिवारिक प्रार्थना कीजिए, எல்லாரும் உட்கார்ந்து பாட்டு பாடுங்கள். सभी मिलकर गीत को गाएं, வசனம் வாசியுங்கள். वचन को पढ़ें, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். कुछ देर धन्यवाद दें और परमेश्वर को महिमा दें। அபிஷேகத்தை நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதியுங்க. पवित्र आत्मा से भरकर स्तुति करें ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுங்கள். और प्रार्थना निवेदन को हम चढ़ाएं। கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டா. और परमेश्वर को बहुत ही आनंद होगा। அந்த வீட்டின் மேல் அவருடைய ஆசீர்வாதம் வரும். आपके घर में उसकी आशीष आएगी। சுத்தமாக்கப்பட்டவர்களே, हे शुद्ध किए हुए लोग, உங்கள் வீடுகளில் தேவனை மகிமைப்படுத்துங்கள். अपने घरों में परमेश्वर को महिमा दें। அல்லேலூயா. हालेलुया। தேவன் உங்களுக்கு தந்த வேலை ஸ்தலங்களை யோசித்து பாருங்கள். आपको जो परमेश्वर ने नौकरी दी है उस स्थान को सोचिए। அங்கே தேவனை மகிமைப்படுத்தும் அனுபவங்கள் உண்டா? क्या उस स्थान में आप परमेश्वर को महिमा देते हैं, ऐसा अनुभव है? அல்லது தேவனை அறியாதவர்கள் செய்வது போலவே நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? नहीं तो जैसे जो परमेश्वर को नहीं जानते उनके समान आप भी कर रहे हैं। அது உங்களுடைய தொழில், यह आपका धंधा है। உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள உங்களுடைய ஏரியா. आप जिस नौकरी कर रहे हैं आपका वह स्थान, அதிலே எப்படி தேவனை மகிமைப்படுத்தலாம் என்று சிந்தியுங்கள். आपको उस स्थान पर कैसे महिमा देना चाहिए आपको सोचना चाहिए। தேவனை மகிமைப்படுத்துங்கள். परमेश्वर को महिमा देवे, அங்கே தேவனுடைய கிருபை அளவில்லாமல் இறங்கும். वहाँ पर भी परमेश्वर का अनुग्रह बेसुमार मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படி நீங்கள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த முடியுமோ மகிமைப்படுத்தணும். इस तरह से आपको जिस तरह से भी जिस स्थान पर भी परमेश्वर को महिमा दे सकते हैं उतना आपको देना चाहिए। அந்த தேவனுக்கு நம்ம எவ்வளவு மகிமை செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நாம தான் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். जितना अधिक हम परमेश्वर को महिमा देते हैं उतना अधिक हमारा जीवन आशीष बदलेगा। நமக்கு தான் விடுதலையும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. हमें ही छुटकारा और आनंद मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। இது மாத்திரமல்ல, यही काफी नहीं, நம்முடைய வாழ்க்கையின் மூலமும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். हम अपने जीवन के द्वारा भी परमेश्वर को महिमा देना चाहिए। நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கும் பொழுது தேவனுக்கு மகிமையா இருக்கிறது. जब हमारा जीवन गवाही से भरा रहता तो इसमें परमेश्वर को महिमा मिलती है। வீட்டிலும் மற்றுமுள்ள இடங்களிலும் நாம் பேசுகிற பேச்சுகள், நடந்து கொள்ளுகிற முறைமைகள், जहाँ हम रहते हैं और जहाँ पर हम कार्य करते हैं वहाँ पर हमारी बातें और हमारे चलने का चाल ढाल, இவைகள் நல்ல பரிசுத்த வேதாகம சத்தியத்துக்கு சாட்சிகளாய் இருக்கும் என்றால், यदि इस पवित्र शास्त्र के वचन के अनुसार हमारा चाल चलन रहे, அதன் மூலம் தேவனுக்கு ஒரு மகிமை வருகிறது. उसके द्वारा परमेश्वर को महिमा मिलती है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ நம்மில் யாரிடத்திலால் ஒரு குற்றத்தை கண்டால் உடனே இயேசுவையும் இயேசுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மோசமா பேசுவார்கள். यदि कोई हमारे जीवन में गलती को देखे तो वह केवल ना हमें बल्कि हम सभी मसीह लोगों को वह निंदा करेगा। ஆனால் அந்த இடத்தில் நம்ம மூலம் ஒரு நல்ல சாட்சி உண்டாகும் என்றால், यदि उस स्थान में हमारे द्वारा परमेश्वर को एक अच्छी गवाही मिले, நம் நிமித்தமாய் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். हमारे द्वारा वो लोग परमेश्वर की महिमा करेंगे। தேவனுக்கு ஒரு நல்ல பேர் அங்க உண்டாகும். वहाँ पर परमेश्वर का एक अच्छा नाम होगा। தேவனுடைய ராஜ்யத்துக்கு அல்லது கிறிஸ்தவத்துக்கு ஒரு நல்ல பேர் உண்டாகும். परमेश्वर के राज्य को नहीं तो एक मसीह को एक अच्छा नाम मिलेगा। அதுவும் தேவனை மகிமைப்படுத்துவதுதான். वो भी परमेश्वर को महिमा देना ही है। எனவே சுத்தமானவர்களே, நீங்கள் இரண்டாவது கவனிக்க வேண்டிய இடம், நீங்கள் எப்போதும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். इसलिए जो शुद्ध है आपको दूसरे बात जो ध्यान देना है, हमेशा परमेश्वर को महिमा देवे। அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்காக செய்ய வேண்டிய
வேண்டியவைகளை செய்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். जो परमेश्वर के लिए करना है उसको कर कर आपको परमेश्वर को महिमा देना है. தேவனுக்காய் கொடுக்கிறோம், हम परमेश्वर को देते हैं, அது தேவனை மகிமைப்படுத்துவது. वो भी परमेश्वर को महिमा देता है. இப்படி எவ்விதத்திலெல்லாம் அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். इस तरह से जिस तरह से भी हमको महिमा दे सकते हैं उतना हमको देना चाहिए. அவர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். वह हम में महिमा पाना चाहता है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே அவரில் நிலைத்திருங்கள். इसलिए उसमें बने रहें. இரண்டாவது அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். दूसरा उसको महिमा देते रहें. உங்கள் வாழ்க்கையில் இதில் குறைவே வைக்காதிருங்கள். इसके आपके जीवन में इसकी कोई कमी आप ना रखें. நான் சொல்ல சொல்ல எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன், கொஞ்சம் ஸ்தோத்திரங்கள் வரும்னு அது எதிர்பார்க்கிற அளவுக்கு வரல. मैं चाहता हूँ कि बोलते बोलते आपके जीवन में स्तुति आए, लेकिन वो नहीं அந்த आई. பழைய நிலையிலே இருந்து आप கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். पुरानी स्थिति में रहकर ही सुन रहे हो. ஒரு செய்தியை கேட்டு இங்க விடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. एक कान से सुनकर दूसरे कान से निकाल देना, इसका कोई उपयोग नहीं. அது உள்ள வரும்போதே அதை கிரகித்து எடுத்து செயல்பாட்டுக்குள் கொண்டு வருவோம். और जब वो हमारे हृदय में आती है तो तुरंत उसका उपयोग करके हमको उपयोग करना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. கொஞ்சம் அடிக்கடி வாயை திறந்து ஸ்தோத்திரம் செய்வது அது உங்களுக்கு தான் நல்லது. इसलिए बार बार अपने मुंह को खोलकर स्तुति करना यह आपके लिए अच्छा होगा. ஆமென். आमीन. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. சுத்தமானவர்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். जो शुद्ध है वो परमेश्वर को महिमा देवे. மூன்றாவதாக तीसरी बात, யோவான் 13ஆம் அதிகாரம் यूहन्ना 13वां अध्याय 10-11 ஆகிய வசனங்கள். 10 और 11 वचन. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा है எல்லாரும் சுத்தமா இருக்கிறீர்கள், सब के सब शुद्ध हैं, ஆகிலும் எல்லாரும் அல்ல. लेकिन सभी नहीं. ஏன் எல்லாரும் அல்ல என்று சொன்னார்? क्यों सब के सब शुद्ध नहीं है ऐसा कहा? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 11वां वचन कहता है, தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் जो उसको पकड़वाना चाहता था उसे वह जानता था, इसलिए நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். उसने कहा कि तुम सब शुद्ध नहीं हो ऐसा कहा. ஹல்லேலூயா. हालेलुया. சுத்தமானவர்கள் जो शुद्ध हैं இயேசுவோடு இருக்க வேண்டும். उन्हें यीशु के साथ रहना चाहिए. இயேசுவை மறுதலிக்க கூடாது. यीशु का इनकार नहीं करना चाहिए. இயேசுவை விட்டு விலக கூடாது. यीशु को छोड़ना भी नहीं चाहिए. சுத்தமானவர்கள் இதிலே கவனமா இருக்க வேண்டும். जो शुद्ध हैं उनको इसमें ध्यान रखना चाहिए. அதாவது ஒரே வார்த்தையில சொன்னா சுத்தமானவர்கள் இடறி போக கூடாது. और एक ही बात में यदि कहूं तो जो शुद्ध हैं उन्हें गिरना नहीं चाहिए. இடறல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ठोकर के लिए अपने जीवन में जगह ना दें. அநேகருக்கு இந்த ஆபத்து நடக்கிறது. बहुतों के जीवन में यह घटना घटती है. அவள் சுத்தமாக்கப்பட்டவர்கள் தான், वो सब शुद्ध तो हैं, ஆனா கொஞ்ச காலம் தாண்டும் பொழுது कुछ दिनों के बाद வாழ்க்கையில் வருகின்ற பல சூழ்நிலைகளின் மத்தியிலே जीवन में आने वाली कुछ परिस्थितियों के मध्य में அவள் தேவனை சந்தேகிக்க ஆரம்பிக்கிறார்கள். वो लोग परमेश्वर को संदेह करने लगते हैं. எழுதப்பட்டது போன்ற தேவ கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கும் பொழுது, जैसा लिखा गया उनके जीवन में नहीं चला, इसलिए சிலவேளை அவருடைய எதிர்பார்ப்புகள் அங்கே நஷ்டப்படும் பொழுது, जैसा वो चाहते हैं और वो नहीं हुआ, नष्ट हुआ, इसलिए ஏமாற்றங்கள் வரும் பொழுது, और जब धोखा उनके जीवन में आता है, நினைத்தது போல காரியங்கள் நடைபெறாத பொழுது, जैसा वो सोचते हैं वैसे उनके जीवन में नहीं होता है, தேவனையும் தேவ வல்லமையும் தேவ வசனத்தையும் சந்தேகிக்கிறார்கள். वो परमेश्वर के वचन को, परमेश्वर की सामर्थ के ऊपर संदेह करते हैं. அதனால் பலருக்கு இடறல் வருகின்றது. और इसलिए तो कुछ एक के जीवन में वो ठोकर आती है. இதில் தேவ பிள்ளைகள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். इसमें परमेश्वर के लोग चेतावनी रखनी चाहिए. இங்கே யூதாஸ் காரியோத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. यहाँ पर यहूदा इस्कारियत के बारे में लिखा है, அவன் ஒரு அருமையான அப்போஸ்தலன், वह एक अच्छा एक प्रेरित था. இயேசு கிறிஸ்துவுடைய நம்பிக்கையை பெற்றவன். वह प्रभु यीशु मसीह की आशा को रखने वाला. ஆகவே தான் தன் ஊழியத்தில் வந்த பணங்களை அவன் கையிலே கொடுத்து வைத்திருந்தார். इसलिए जब वो सेवा की धन को वो उसके हाथ में देता था. அடிக்கடி அவனை பயன்படுத்தினார். बार बार उसने उसका उपयोग किया. இப்படிப்பட்ட ஒருவன் ஏன் இடறி போனான்? क्यों ऐसा एक व्यक्ति ठोकर खाया? ஹல்லேலூயா. हालेलुया. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா? यह बहुत ही विचार करने का एक विषय है. அவன் இயேசு
இயேசு கிறிஸ்துவை ரொம்ப மேன்மையாகத்தான் வைத்திருந்தான். उसने प्रभु यीशु मसीह को बहुत बड़े स्थान में रखा था. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளை அவன் அவ்வளவு ருசித்து ரசித்து தான் அவரை பின்பற்றி கொண்டிருந்தான். उसके हर एक वचन को वो उसका बहुत आनंदित करने लगा. இந்த வேதாகமத்தை படித்ததிலே எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. इस बाइबल को जब मैंने पढ़ा तो मुझे एक घटना याद आती है. அவன் இடறி போறதற்கான ஒரு காரணம் என்று நான் அதை சொல்ல விரும்புகிறேன். उसने ठोकर खाया, इसका एक कारण हो सकता है जो मैं कहना चाहता हूँ. ஒருமுறை ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து 5000 பேருக்கு அதிகமான பேர்களை போஷித்த வேளையிலே जब एक समय में परमेश्वर ने 5 रोटी और 2 मछली को लेकर 5000 लोगों को खिलाने पर கடைசியிலே மீதமாக நிறைய துணிக்கைகள் வந்தன. अंत में जो बाकी था बहुत बच गया था. அப்பொழுது இயேசு அதை வீணடிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த அப்போஸ்தலர்களை பொறுக்கும்படி கட்டளையிட்டார். उस समय में इन प्रेरितों को यीशु ने आज्ञा दी कि इनको खराब करें नहीं, नाश ना करें. அவர்கள் அதை பொறுக்கி 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். उन सभी को बटोरकर उन्हें 12 टोकरी उसको बटोर लिया. இது யூதாசுடைய உள்ளத்திலே இயேசுவை ரொம்ப மேன்மையாய் தூக்கி நிறுத்தினது. जो यहूदा के जीवन में प्रभु यीशु मसीह को बड़ा स्थान देने पाए यह परिस्थिति. இயேசு ஒரு அப்பத்துண்டை கூட வீண் பண்ண மாட்டார். ये जो यीशु है एक रोटी का टुकड़ा भी नहीं खराब करता. அதிலே அவன் ரொம்ப மேன்மையாய் தூக்கி வைத்திருந்தான். इसमें उसने उस बड़ी स्थिति में परमेश्वर को रखा, यीशु को रखा. இன்னொரு சமயம் வந்தது. एक और समय पर இயேசு ஒரு வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார். एक घर में यीशु बैठा था. அப்போஸ்தலர் எல்லாம் கூட இருக்கிறார்கள். उसके प्रेरित उसके साथ थे. ஒரு ஸ்திரீ திடீரென்று வீட்டுக்குள்ளே வருகிறாள். एक स्त्री अचानक उस घर में आती है. விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வருகிறாள். एक बहुमूल्य इत्र को लेकर आती है. அதை உடைத்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றுகிறாள். उसको तोड़कर वो यीशु के चरणों पर गिरा देती है. உடனே யூதாஸ் ஆவலோடு எதிர்பார்க்கிறான். उस समय में यहूदा बहुत इंतजार करता है. ஒரு அப்பத்துண்ட கூட என் இயேசு வீணடிக்க மாட்டார். एक रोटी का टुकड़ा भी यीशु खराब नहीं करता. இப்ப பாரு இவளுக்கு சரியான டோஸ் கொடுப்பாருன்னு அவன் எதிர்பார்த்தான். और उसने देखा कि आज अब मैं इसको अच्छी तरह सिखा सकता हूँ. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். वो देखता है. இயேசு அதை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார். यीशु ने उसे ग्रहण किया. விலையேறப்பெற்ற தைலத்தை பாதத்துல ஊத்துறா, கேட்டுட்டு பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு. वो बहुमूल्य इत्र उसके चरणों पर गिराया जा रहा है, यीशु देख रहा है. அன்னைக்கு ஒரு அப்பத்துண்டுக்கு இந்த சாட்டம் சாடினாரு. उस दिन एक रोटी के टुकड़े के लिए उसने इतना क्रोध किया. இன்னைக்கு தன்னுடைய கால்ல ஊற்றின உடனே வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. आज के दिन उसके चरणों में ढोला जा रहा है, वो उसको ग्रहण करते ही जा रहा है. அவனுக்குள்ள கிர் 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 கிர்னு என்னமோ ஏறுது. उसके अंदर कुछ चल रहा है. இயேசுவை பற்றி அவன் வச்சிருந்த அந்த இதுல அந்த மேன்மையில இப்போ ஒரு 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 குழப்பம் வருகிறது. जो यीशु मसीह को उसने महिमा के स्थान में रखा था उसमें कुछ अंतर आ गया. ஒரு கட்டம் வந்த பொழுது அவனுக்கு அடக்க முடியாம பேசிட்டான். एक समय में उस स्थिति में आना आकर उसने बात कर दी. இந்த தைலத்தை விற்றா 300க்கு அதிகமான பணம் கிடைக்கும், ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. और यदि इस इत्र को बेचा जाए तो 300 रुपए से अधिक लोगों को दे सकते थे. அப்ப அவனுக்குள்ள இருக்குது இப்ப வெளியே வந்துருச்சு. और इस स्थिति में जो उसके अंदर था वो बाहर आ गया. அவருடைய அர்த்தம் என்ன? இதை ஏன் நீர் வீணடிக்க விட்டு கொண்டிருக்கிறீர்? उसका अर्थ यह है कि तू क्यों इसे व्यर्थ कर रहा है, खराब कर रहा இதை है. வித்து ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? और इसको बेचकर गरीबों को मदद की जा सकती है. எதுக்கு உம்முடைய பாதத்தில் இது வீணடிக்கப்படணும்? क्यों यह तेरे चरणों में खराब किया जाए? ஆனா இயேசு ஒரு பதில் சொன்னார். लेकिन यीशु ने एक उत्तर दिया. இது உங்களுக்கு தெரியாது, यह तुम्हें नहीं मालूम, இது ஒரு ஆராதனை, यह एक आराधना है. என்னை அடக்கம் பண்ணும் செயல். मुझे गाड़ जाने के लिए यह ऐसा किया. அந்த வார்த்தையின் ஆழத்தை யூதாசுக்கு புரிந்து கொள்ள தெரியவில்லை. उस बात की गहराई को समझने की स्थिति यहूदा में नहीं थी. இயேசு அதை அனுமதித்ததன் காரணத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. यीशु ने ऐसा क्यों किया, इस बात की सोचने की समझ यहूदा में नहीं थी. அப்ப இடறல் வந்து விட்டது அவனுக்கு. ऐसे में उसके जीवन में ठोकर आ गई. உடனே அவன் நேர பிரதான ஆசாரியரிடத்துல போனான். और उस समय वो तुरंत उस महायाजकों के पास गया. இயேசு மேல ஒரு கோபம் வந்துருச்சு அவனுக்கு. उसको यीशु के ऊपर क्रोध आ गया. இவர் சரியில்லை. ये सही नहीं है. அன்னைக்கு ஒரு அப்பந்தூட்டுக்கு இப்படி பேசினாரு. उस दिन एक रोटी के टुकड़े के लिए इसने इस तरह से बातें की. இன்னைக்கு விலையேற பெற்ற தைலத்துல வித்தியாசமா நடந்துக்கிட்டாரு. और इस बहुमूल्य इत्र के विषय में यह बदल गया. இயேசு பேச்சு மாறுகிறவர்னு அவன் நினைச்சிட்டான். इसने ये सोच लिया कि परमेश्वर यीशु अपनी बातों को बदलता है. இயேசு உண்மை இல்லைன்னு அவன் கருதி விட்டான். यीशु में सच्चाई नहीं यह जान गया. அதுதான் அந்த வைராக்கியம் எழும்பினது. इस समय में उसके अंदर एक जलन आ गई. ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலினாலே. और क्योंकि वहाँ प्रभु यीशु को गलत समझ रहा था, யூதாஸ் இடறி போனான். यहूदा गिर गया.
இடறி போனவன் இயேசுவுக்கு எதிராளியாய் மாறினான். जो उसने ठोकर खाई वो यीशु का विरोधी बन गया. இயேசுவுக்கு யாரெல்லாம் எதிரா இருந்தாங்களோ அவங்க கையில போய் விழுந்தான். जो भी यीशु मसीह के विरोधी थे उनके पैरों में जाकर वो गिर गया. அவர்கள் வாய்ப்பாய் இவனை கையில் எடுத்து பயன்படுத்தினார்கள். उस मौके का उन्होंने फायदा किया और यीशु को कैद किया. கடைசியில் இவன் தான் அழிந்து போனான். और अंत में हम देखते हैं कि यहूदा का ही नाश हुआ. என்ன சங்கடமான விஷயம். क्या ही दुखित परिस्थितियां. இயேசுவோடு கூட இருந்தவன், यीशु के साथ रहने वाले, நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருந்தவன், एक विश्वास का पात्र, பிதாவானவர் இயேசுவிடத்தில் சொல்லி இயேசுவினால் ஏற்படுத்தப்பட்ட 12 பேரில் ஒருவன். परमेश्वर ने यीशु के साथ बोलकर उन 12 लोगों में एक चुना हुआ प्रेरित. அவனுக்கு வந்த ஒரு இடறல், उसके जीवन में आई एक ठोकर. அந்த இடறலுக்கு அவன் இடம் கொடுத்துட்டான். उस ठोकर को उसने जगह दी. இயேசுவையே காட்டி கொடுக்கிறவனாய் மாறிவிட்டான். उसने यीशु को ही पकड़ाना वाला बन गया. நம்முடைய பாஷையில பெரிய துரோகியாய் மாறிவிட்டான். हमारी बात में वो बड़ा दुष्ट बन गया. அப்போஸ்தலன் ஆண்டு கொண்டு செத்தான். वह அப்போஸ்தலன் ஆண்டு கொண்டு தற்கொலை பண்ணி செத்தான். उसने आत्महत्या कर ली. என்ன சங்கடமான வார்த்தை அது. क्या ही दुखित परिस्थिति है. இதுக்கெல்லாம் காரணம் அவன் சுத்தமாக்கப்பட்டவன் தான், ஆனால் இடறி போய் விட்டான். इसका एक कारण है कि वो शुद्ध किया हुआ था लेकिन वह गिर गया. சுத்தமானவர்களே இடறல் அடையாதிருங்கள். जो शुद्ध है वो ठोकर ना खाएं. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் அநேகருக்கு இப்படித்தான் நடந்து போகிறது. आज बहुतों की परिस्थितियां ऐसी है. நம்ம என்ன செய்றோம், நம்ம மனசுல ஒரு கோடை வரைந்து வச்சிட்டு இது மாதிரி இயேசு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். हम क्या करते हैं, हमारे जीवन में एक रेखा को खींचकर उसके अनुसार हम यीशु को करना चाहते हैं. நம்ம மனசுல வச்சிருக்கிற படத்தை மாதிரி இயேசு இருக்க மாட்டார். जिस तरह से हमने अपने अंदर चित्र बनाए रखा है वैसा यीशु नहीं है. ஓ, அவர் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட தெய்வம். वह मनुष्य की सोच से बाहर एक परमेश्वर. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு अनेक மனிதர்கள் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். आज बहुत से मनुष्य ऐसी ही बातें कर रहे हैं. உங்க தெய்வம் ஏன் அப்படி சொன்னாரு, ஏன் இப்படி செய்தாரு, आपके परमेश्वर ने क्यों ऐसा किया, क्यों ऐसा करा. அவங்க எல்லாம் அவங்களுடைய அறிவுக்குள்ள ஒரு தெய்வத்தை வச்சுட்டு அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். उन लोग अपनी समझ के साथ एक ईश्वर देवता की उपासना कर रहे हैं. அது அவர்களுடைய அறிவிலிருந்து உதயமான தெய்வங்கள். वो उनकी समझ से बना हुआ एक देवन. ஆனால் நாம் ஆராதிக்கிறவர் நம்ம எல்லாம் படைத்த ஜீவனுள்ள தெய்வம். लेकिन हम जिसकी आराधना कर रहे हैं वो उसने हमें रचा है. அல்லேலூயா. हालेलुया. அவர் நம்முடைய இலக்கணங்களுக்குள்ள வந்து நிக்க மாட்டார். इसलिए वह हमारी स्थिति में आकर नहीं खड़ा होगा. அவரை நாம் தான் இன்னும் இன்னும் அறிய வேண்டும். हमें और अधिक उसको जानना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் ஒரு வரைபடத்தை வைத்துக்கொண்டு அதுக்குள் இயேசுவை நிறுத்த பார்க்காதீங்க. आप एक चित्र बनाकर उसमें यीशु का रखने की स्थिति आप ना सोचें. இப்ப வாழ்க்கையில ஒரு இந்த மாதிரி வித்தியாசமான ஒண்ணு நடந்துருச்சுன்னா உடனே இடறலுக்கும் சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. आपके जीवन में कुछ ऐसी घटना घटे उस पर आप परमेश्वर को संदेह करना और ठोकर की स्थिति में ना आए. நாம் என்ன நினைக்க வேண்டும், हमें क्या सोचना चाहिए, இயேசுவே எனக்கு இது புரியலையே ஆண்டவரே, हे यीशु मैं इसको नहीं समझ पाया, ஏன் எனக்கு இப்படி ஒண்ணு நடந்துருச்சு ஆண்டவரே, क्यों मुझे मेरे जीवन में ये घटा, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதப்பா, क्यों ऐसा चलता है पिता. அவரிடத்திலே கேட்கலாம். आप उससे बोल सकते हैं. அது அவன் செய்யாம பிரதான ஆசாரியர்கள்ட்ட ஓடிட்டான். वो नहीं करके वो प्रधान याजकों के पास गया. பிறகு தனியா இயேசுட்ட கேட்டிருக்கலாம்ல, वो अकेले में यीशु से बोल सकता था, நீ வேறு எவனும் இல்லையே, तू कोई दूसरा नहीं, இயேசுவோடு கூட இருக்கிறவன் அல்லவா, तू क्या यीशु के साथ रहने वाला எப்ப नहीं. பார்த்தாலும் நீ இயேசுவோட பேசுற வாய்ப்பு உனக்கு இருக்கிறது. हर एक समय यीशु से बात करने का मौका तुझे है. இடறல். ठोकर. இன்றைக்கு நாம் கவனமா இருக்க வேண்டும். आज हमें ध्यान देनी चाहिए. இயேசுவை ஒருபொழுதும் சந்தேகிக்க கூடாது. किसी भी जगह हमें यीशु को संदेह नहीं करना चाहिए. இயேசுடைய வார்த்தையை ஒருபொழுதும் சந்தேகிக்க கூடாது. यीशु के वचन पर हमें संदेह नहीं करना चाहिए. எனக்கு தான் என்னமோ அது புரியல. ओ मुझे ही वो समझ में नहीं आया. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னமா இருக்குமோ, उस बात का अर्थ क्या होगा, சொல்லி தாங்கப்பா. हे पिता उसको बताइए. அப்படி தாழ்மைப்பட்டு போனோம். वैसा आपको नम्र बनाना चाहिए. இயேசுடைய கிரியை என்னால புரிஞ்சுக்க முடியல. यीशु के कामों को मैं नहीं समझ पाया. ஏன் அவனுக்கு அப்படி செய்தார், எனக்கு ஏன் இப்படி செய்தார், क्यों उसको ऐसा किया और मुझे इस तरह से, அங்க அப்படி செஞ்சார், இங்க இன்ன மாதிரி செஞ்சார், ஏன், और क्यों उसने उस जगह पर ऐसा किया और इस जगह पर इस तरह से. அவருடைய கிரியை சந்தேகப்பட தொடங்காதிருங்கள். उनके कामों पर आप संदेह ना कीजिए. அவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே ஏன்பா எனக்கு புரிய வைங்கப்பா. ऐसा पूछिए, क्यों पिता इसको मुझे समझा कर दीजिए. தாழ்மையோடு அவரிடத்தில் வாருங்கள். नम्रता के साथ उसके पास आए. அவர் எல்லா சந்தேகங்களை போக்குகிறவர். वो सभी संदेह को बदल देने वाला है. அல்லேலூயா. हालेलुया.
இதே மாதிரி தான் மனுஷர்களையும் பார்க்க வேண்டும். इसी तरह से हमें अपने जीवन में जी रहे मनुष्यों को भी देखना चाहिए. உங்கள் பெற்றோர், आपके माता पिता, உங்கள் ஆசிரியர்கள், आपको जो पढ़ाने वाले टीचर्स हैं, உங்களுக்கு மேல இருந்து உங்களை நடத்துகிறவர்கள், आपके जो ऊपर आपके अधिकारी हैं, உங்களை நடத்துகிற தேவ ஊழியர்கள், आपको चलाने वाले परमेश्वर के दास लोग, இவரிடத்தில் இடரல் அடையக்கூடாது. इनके द्वारा आप ठोकर ना खाएं. அவர்களிடத்தில் இடரல்கள் வரும் பொழுது அதை தனியாய் கேட்டு சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். यदि उनके द्वारा आपको ठोकर लगती है तो आप उसको अकेले में जाकर पूछना चाहिए. யூதாஸ்க்கு நடந்த மாதிரி தான் நமக்கும் பலவேளை நடக்கும். जिस तरह से यहूदा के जीवन में हुआ, हो सकता है हमारे जीवन में हो. அந்த மாதிரி வரும் பொழுது நாம் அடுத்து எப்படி செயல்படுகிறோம் அதை வைத்து தான் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது. वैसे ही सोचकर हम अगला कदम क्या रखें, वही हमारी हार और जीत का रिजल्ट है. நம்மை நடத்துகிற மனிதர்களிடத்திலே நமக்கு சந்தேகங்களும் இடரல்களும் வரும் பொழுது, जब हमें कोई चलाता है तो उसके जीवन के प्रति यदि हमें संदेह आए, ஞானமான செயல் நாம் தேவனிடத்திலே அதை சொல்லிவிட்டு நம்முடைய உள்ளத்தை விட்டு அதை மாற்றி விடுவதுதான். समझ की बात यहाँ है कि हम परमेश्वर से उसे बोले और अपने जीवन से उसे निकाल दें. அல்லேலூயா. हालेलुया. அது நம்முடைய உள்ளத்தை விட்டு போகவே இல்லை என்றால், यदि वो हमारे हृदय से नहीं गया, அந்த நபரிடத்தில் தனிமையாய் சென்று கேட்டு அறிந்து கொள்வதுதான் நல்லது. उस व्यक्ति के पास अकेले में जाकर उसे जान लेना समझ की बात है. அதற்கு பதிலாக इसके बदले में யூதாஸ் செஞ்சது மாதிரி जैसा यहूदा ने किया, அந்த நபருக்கு வேண்டாத சில நபர்களை தேடி செல்லக்கூடாது. जो उसको पसंद नहीं थे उन लोगों के पास वो गया. உடனே அவங்களோட போய் இந்த சந்தேகங்கள் எல்லாம் பேசக்கூடாது. उनके पास जाकर इस संदेह के बारे में नहीं बात करनी चाहिए. அவர்கள் உன்னை கையில் எடுப்பார்கள். वो लोग आपको अपने हाथ में लेंगे. கடைசில நீதான் நரகத்துக்கு போவே. अंत में तू ही नरक को जाएगा. இந்த நிலைமைக்கு யாரும் ஆளாகி விடக்கூடாது. इस परिस्थिति में कोई भी नहीं आना चाहिए. ஞானமுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்வோமாக. आप एक बुद्धिमान व्यक्ति के रूप में चलें. சுத்தமானவர்கள் இடரல் அடையாமல் வாழுங்கள். जो शुद्ध है वो ठोकर बगैर जीवन जिए. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு இயேசு மேல, இயேசுடைய கிரியை, இயேசுடைய வார்த்தை மேல ஏதாவது சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதா? क्या आज के दिन परमेश्वर के वचन में या उसके कार्यों के प्रति में कुछ भी एक संदेह आपके जीवन में चल रहा है? அத தாழ்மையா இயேசு பாதத்துல வைங்க. उसे नम्रता से यीशु के चरणों में रखें. திரும்ப திரும்ப சிந்தனையில விட்டு குழப்பாதுங்க. बार बार अपनी चिंताओं में लेकर आकर ना उलझें. அதே போல உங்க பெற்றோரோ யாரோ ஊழியர்களோ உங்களை நடத்துறவங்க மேல உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இருக்கிறதா? हो सकता है यदि आपके माता पिता या आपके दास और आपको चलाने वाले उनके प्रति इस तरह का संदेह है तो அதையும் உங்க மூளையில போட்டு குழப்பாதீங்க. वो भी अपने दिमाग में रखकर ना उलझन उत्पन्न करें. அதை கர்த்தரிடத்திலே வைத்து விடுங்கள். उसे भी परमेश्वर के पैरों पर रख दें. அல்லது அந்த நபரிடத்திலே கேட்டு சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். नहीं तो उस व्यक्ति से आप पूछकर उसका सही कर लीजिए. இதற்கு அல்லாத ஒரு காரியத்துல நீங்க உங்க மனசுக்குள்ள இடம் கொடுக்காதீங்க. इसके बगैर दूसरे कार्य में अपने मन को आप ना उलझाएं. சுத்தமானவர்கள் கடைசி மட்டும் இடரலற்றவர்களாய் நிற்க வேண்டும். जो शुद्ध है वो अंत तक के ठोकर ना खाएं. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है, இடறுதலுக்கான கல்லையும் சியோனிலே வைத்திருக்கிறேன். ठोकर का एक पत्थर सियोन में रखा गया. இடறி போகாதிருக்கிறவன் பாக்கியவான். जो ठोकर नहीं खाता है वो धन्य व्यक्ति है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப தேவனே சில இடறுதலுக்கான கல்லையும் அனுமதிக்கிறாராம். परमेश्वर ही कुछ ठोकर खाने की स्थिति को रखता है. அது யாருடைய வாழ்க்கையிலும் வரலாம். वो किसी के जीवन भी आ सकता है. நாம் அதை பார்த்து இடறி போக கூடாது. हमें उसे देखकर ठोकर नहीं खाना चाहिए. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. இதை தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे इसको अच्छी तरह जानने चाहिए. கடந்த நாளிலே எனக்குள்ளே ஒரு கண்ணோட்டத்தை ஆண்டவர் தந்து கொண்டிருந்தார். पिछले दिनों में परमेश्वर ने मुझे एक नजरिया दिया. உலக கண்ணோட்டம், ஆவிக்குரிய கண்ணோட்டம். संसारिक दृष्टिकोण और एक आत्मिक दृष्टिकोण. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து விட்டார் என்று உலகம் சொல்லும். यीशु मसीह क्रूस पर मर गया ऐसा संसार कहते हैं. நாம் என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயித்து விட்டார் என்று சொல்லுவோம். लेकिन हम क्या कहते हैं कि यीशु क्रूस पर जय प्राप्त की. இந்த ரெண்டு கண்ணோட்டம் உங்களுக்கு புரிகிறதா? इस दोनों नजरिए आपको समझ में आ रहा है? உலக மனுஷன் சொல்லுவான், இயேசு ஒருத்தர் வாழ்ந்தார், சிலுவையில மரித்தார், முடிஞ்சு போச்சு.
संसार के लोग कहते हैं कि वो आया और क्रूस पर मर गया और उसके साथ वो सब खत्म हो गया। ஆனா நாம சொல்லுவோம் இயேசு சிலுவையில ஏறி மரித்தார்னு இல்ல, ஜெயித்தார். लेकिन हम कहते हैं कि वो क्रूस पर मरा नहीं, वो जय प्राप्त किया। இதே மாதிரி தான் எல்லா காரியத்திலயும் ரெண்டு கண்ணோட்டங்கள் இருக்கிறது. इसी तरह से सारे कार्यों में दो नजरिए हैं। இப்ப நமக்கு நன்றாக தெரியும் हमको अच्छी तरह मालूम है இயேசு மரித்ததே ஒரு பெரிய ஜெயம். यीशु मरा था, इसमें एक जय की बात है। சாத்தானுடைய தலையை நசுக்கினார், उसने शैतान का सर कुचल दिया, அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் பிடுங்கினார், उसके अधिकारी को अपने हाथ में ले लिया। அவர் சிந்தின ரத்தத்தினால பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறார், वो अपने लहू के बहाए जाने से सारे पापों को माफ करता है, சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் மாற்றுகிறார், और सांप को और बीमारियों को सभी को बदलता है। அதுதான் இயேசு ஜெயித்தார் என்று சொல்லுகிறோம். इसलिए कहते हैं कि यीशु ने जय प्राप्त की। இது அவர்களுக்கு புரியாது. यह उन लोगों को नहीं मालूम होता। அவனுக்கு இயேசு மரிச்சு போனார், இவங்க எல்லாம் திரும்ப இயேசு இயேசுன்னு எதுக்கு சொல்லிட்டு நடக்கறாங்க? वो लोग ऐसा सोचते हैं कि यीशु तो मर गया, क्यों ये लोग यीशु यीशु कह रहे हैं? அதுதான் அவனுக்கு நம்மள பார்த்தா இடறலா இருக்குது. इसलिए जो वो हमको देखते हैं तो उनको ठोकर लगती है। இதே மாதிரி தான் எல்லா இடறல்களும் வரும். इस तरह से बहुत सी ठोकरें आती है। நம்முடைய கண்ணோட்டம் என்ன கண்ணோட்டமா இருக்கிறது? हमारा नजरिया किस तरह का नजरिया है? உலக கண்ணோட்டம் தோல்வியை கொண்டு வரும். जो संसारिक नजरिया है वो हार को लेकर आएगी। நம்முடைய அறிவை வைத்து மட்டும் நாம ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இடறல்கள் உண்டாகும். यदि हम अपनी समझ और बुद्धि का काम ले तो यह भी हमें ठोकर को लेकर आएगी। ஆனால் தேவ ஆவியின் உதவியினால் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துக்குள் வருவோம். लेकिन हम परमेश्वर की मदद के द्वारा उस आत्मिक नजरिए में हम आए, அப்பொழுது இடறல்கள் இல்லாமல் வாழலாம். उस समय में हम ठोकर से बचे रहेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சரி, அப்போ தேவனில் நிலைத்திருக்க வேண்டும், परमेश्वर में हमें बने रहना चाहिए, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், परमेश्वर को महिमा देना चाहिए, தேவனில் இடறல் அடையக்கூடாது. परमेश्वर में आप ठोकर ना खाएं। நான்காவதாக चौथी बात 24ஆம் சங்கீதம் 24वां भजन 3-4 வசனங்கள். 3 और 4। யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. சுத்தமுள்ளவர்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் முன்னேற வேண்டும். जो शुद्ध है वो मसीह के जीवन में आगे बढ़े। இங்க சொல்லிருக்கு யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். यहाँ पर लिखा है कौन उस पवित्र पर्वत पर बसने पाएगा? கைகளில் சுத்தமுள்ளவன், जिनके हाथ शुद्ध हैं, ஆத்துமாவில் சுத்தமுள்ளவன், जिनकी आत्मा पवित्र है, நாவிலே சுத்தமுள்ளவன். जो अपने जीव में शुद्ध रखते हैं। சுத்தமுள்ளவன் ஏற வேண்டும், जो शुद्ध है वो वहाँ पर बसने पाएगा, முன்னேறி கொண்டே இருக்க वो வேண்டும், बढ़ते जाएगा, கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், वह परमेश्वर में बढ़ता जाएगा, அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறவர்களா இருக்க வேண்டும். वह परमेश्वर के पवित्र पर्वत पर बसने पाएगा। ஹல்லேலூயா. हालेलुया, மறுபடியும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நாம் சுத்தமுள்ளவர்கள் என்றால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். देखिए यदि हम शुद्ध हैं तो हमें बढ़ते ही रहना चाहिए। சுத்தமுள்ளவர்கள் கட்டப்பட்டவர்களா இருக்க கூடாது. जो शुद्ध हैं वो बंधे हुए नहीं रहना चाहिए, தொடர்ந்து வளர்ச்சியில் கவனம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். उनको तुरंत उस उन्नति की ओर ध्यान रहना चाहिए। கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம், परमेश्वर का पवित्र पर्वत அதுதான் பரிசுத்த ஜீவியத்தை காட்டுகிறது. वही पवित्र जीवन को बताती है। நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய பரிசுத்த பர்வத்திலே ஏறக்கூடியவர்களாய் நம்மை தெரிந்து கொண்டார். उसने हमें जीवन में पवित्र पर्वत पर चढ़ने के लिए हमें चुन लिया। சுத்திகரித்து தான் இந்த பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிறார். उसने हमें शुद्ध करके ही इस पवित्र पर्वत पर खड़ा किया है, ஆனா இனி அதிலே ஏற வேண்டும், लेकिन हम उस पर चढ़ना चाहिए, ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். उसमें चढ़ते ही जाना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தை போய் கொண்டிருக்கிறது? कितने लोगों के हृदय में जा रहा है? ஆமென். அன்பானவர்களே, நம்மை பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு நிறுத்தினதே பெரிய ஒரு பாக்கியம். हे प्रियो, उसने हमें एक पवित्र पर्वत पर ठहराया है, यही हमारे लिए बहुत धन्य बात है। ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் நம்ம அந்த பர்வதத்துக்கு அடிவாரத்திலேயே நின்று கொண்டிருக்கிறோம்னா அர்த்தம் என்ன? लेकिन इतने वर्षों के हो गए और हम उसके निचले स्थान पर खड़े हैं, इसकी स्थिति क्या?
படிப்படியா ஏற வேண்டும். हमें हर एक स्टेप पर बढ़ना चाहिए. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டும். उस आत्मिक उन्नति चाहिए. சுத்தமாக்கப்பட்டவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய நான்காவது காரியம், जो शुद्ध हैं उन्हें ध्यान देने की बात जो चौथी है, நான் கிறிஸ்துவுக்குள் வளருகிறேனா, क्या मैं मसीह में बढ़ रहा हूँ. முக்கியமாய் பரிசுத்தத்தில் வளருகிறேனா. मुख्य रूप से हम देखें क्या हम पवित्रता में बढ़ रहे हैं. கிறிஸ்துவுக்குள் வளர்றதுன்னா நிறைய ஏரியாஸ் சொல்லலாம். यदि मसीह में बढ़ रहे हैं तो हम बहुत से क्षेत्र के बारे में बोल सकते हैं. ஆனா இங்கே பரிசுத்தத்தில் வளருவது. लेकिन यहाँ पर पवित्रता में बढ़ना. பரிசுத்தம்னா என்ன? पवित्रता का क्या मतलब? உலகத்தை விட்டு இயேசுக்காக எவ்வளவு தூரம் பிரித்தெடுக்கப்படுகிறோமோ அதுதான் பரிசுத்தம். संसार से अलग होकर जितना ज्यादा हम मसीह के लिए अलग होते हैं वो ही है पवित्रता. அதுதான் விட்டு விலகுதல் என்று அப்போஸ்தல உபதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वही है प्रेरितों के काम में लिखा कि तू उसको छोड़ दे, अलग रहे. நாம் சாதாரண வார்த்தையில வேறுபாடு வேறுபடணும் என்று பேசுகிறோம். हम साधारण रूप से कहते हैं कि अलग जीवन और एक अलग जीवन जीना. இந்த வேறுபாட்டின் ஜீவியம் தான் பரிசுத்த ஜீவியம். यह जो अलग जीवन ही है पवित्र जीवन. இதிலே ஒவ்வொருவரும் எவ்வளவு வளருகிறோம், इसमें हम कितना बढ़ते हैं, இன்றைக்கு அதை கவனியுங்கள். आज आपको ध्यान देना चाहिए. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு आप जब उद्धार पा लेते उसके बाद இந்த உலகத்தை விட்டு என்னென்ன காரியங்களில் வேறுபட்டு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறீர்கள். आप संसार के किस किस कार्य में अलग होकर मसीह की जड़ में मजबूत हुए हैं. ரட்சிக்கப்படும் முன்னே முழுக்க முழுக்க உலகத்துக்குள்ளே முழுகி கிடந்தோம். जब आप उद्धार नहीं पाए थे उसके पहले आप पूरी तरह से संसार में डूबे थे. ஆனால் இப்பொழுது கர்த்தர் அங்கிருந்து மீட்டு இயேசுவோடு நம்மை இணைத்திருக்கிறார். लेकिन वहां से परमेश्वर ने आपको छुड़ाकर यीशु से मिलाया है. அதாவது இயேசு தம்மோடு இணைத்திருக்கிறார். जैसे उसका मतलब है कि यीशु ने आपको अपने साथ मिलाया है. இப்போ வாழ்க்கையில அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எதையெல்லாம் விட்டு விட்டு வேறுபட்டு கொண்டிருக்கிறோம். और अब हम कितना ज्यादा संसार के कार्यों से अलग हो गए हैं. இதுதான் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவது. यही बताता है कि आप उस पवित्र पर्वत पर खड़े हो रहे हैं. சுத்தமானவர்கள் இதிலே கவனம் செலுத்துங்கள். जो शुद्ध हैं उनको इस बात पर ध्यान देना चाहिए. 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்கிறது அல்லவா? एक दिन में 24 घंटे होते हैं. எவ்வளவு நேரம் உலகத்துக்கு செலவு பண்றோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு செலவு பண்றோம். हम कितना अधिक परमेश्वर को देते हैं, कितना अधिक हम संसार को देते हैं. அதிலே கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறதா? क्या उसमें भी कुछ अलग जीवन है? யோசித்து பாருங்க. आपको ध्यान देना चाहिए. பழைய பாவ ஜீவியங்கள் पुराने पाप के जीवन को அதெல்லாம் எந்த அளவுக்கு இப்ப விட்டு வேறுபட்டு இருக்கிறீர்கள்? आप उसको कितना अधिक आप अलग करके अलग हुए हैं. நான் இயேசுக்குள்ள வரதுனால அந்த மாதிரி செய்வேன், இந்த மாதிரி பேசுவேன், இந்த மாதிரி எல்லாம் நான் கிரியேட் செய்வேன். இப்போ அந்த விஷயங்கள்ல எவ்வளவு விட்டு வேறுபட்டு இருக்கிறீர்கள்? आप यीशु में छोड़ने के यीशु के पहले आपने इस तरह का जीवन जिया था और ये मैंने छोड़ दिया है, लेकिन आप मसीह में कितना अधिक बढ़ चुके हैं. அந்த அளவுதான் பரிசுத்த பர்வதத்தில் ஏறி இருக்கிறீர்கள். वही इसका मतलब है कि उतना अधिक आप पवित्र पर्वत पर चढ़े हैं. அல்லேலூயா. हालेलुया. முந்தி உலகத்து மேலதான் என்னுடைய ஆசை ஒட்டி கிடக்கும். पहले इस संसार में ही मेरी आशा जुड़ी हुई थी. உலக பொருள் மேல ரொம்ப ஆசை. संसार की वस्तुओं पर मेरी बहुत चाहत थी. சொத்து ஆசை, भूमि के प्रति आशा, பண ஆசை, धन का लोभ, பொருள் ஆசை, वस्तुओं का लोभ, இது போல பயங்கர ஆசைகள். इस तरह से बहुत ही भयंकर आशाएं. இந்த ஆசை அவ்வளவும் எங்க நம்ம மனசை கட்டி வைக்கணும்னா உலகத்தோடும் உலக பொருளோடும் தான். ये जो हमारे अंदर की चाहत है, आशाएं हमें क्या कहां पर बांधे कि संसार के साथ. இப்பொழுது அந்த உலக ஆசை இச்சைகளிலிருந்து எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கிறீர்கள்? अब आप संसार की आशा से चाहत से कितने अलग हो चुके हैं. அதுதான் அந்த பரிசுத்த பர்வதமாகிய வேறுபாட்டின் ஜீவியத்திலே ஏறுவது. वही है पवित्र पर्वत के एक अलग जीवन में खड़े हो चढ़ना. அல்லேலூயா. हालेलुया. நாம ரொம்ப அபிஷேகத்தில் வல்லமையா இருந்துட்டு அதே அளவு பணாசையும் வச்சிருந்தோம்னா அது சரியல்ல. और यदि हम उतने आत्मा में भरकर यदि हमारे अंदर धन का लोभ है तो ये ठीक नहीं. உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் அழிந்து போகும். जो संसार की वस्तुएं हैं वो सब नाश हो जाएंगी. அதெல்லாம் நிலையானது அல்ல. वो सब बनी नहीं रहेगी. அவைகள் மேல் நாம் ஒட்டப்பட்டு இருக்க கூடாது.
उससे हमें नहीं चिपकना चाहिए அந்த ஒட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். और जो हम उससे चिपक रहे हैं वो दूर होना चाहिए. அதுதான் வேறுபடுதல். वही है अलगाव का जीवन. இந்த உள்ளத்துக்குள்ளே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனம் அந்த ஆபரேஷனை சர்ஜரியை நடத்த வேண்டும். जो तलवार रूपी वचन है वो हमारे हृदय में एक ऑपरेशन को करना चाहिए. இந்த உலகத்தோடு உள்ள ஆசைகளை வெட்டி எடுத்து இயேசுவோடு ஒட்ட வைக்க வேண்டும். जो संसार की आशा हमारे अंदर है उसको काट कर यीशु से चिपके रहना चाहिए. எத்தனை பேர் இந்த விஷயத்துல வளர்ந்துட்டு இருக்கீங்க? कितने लोग आप इसमें बढ़ रहे हैं? நான் போன கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்ப அந்த ஆசைகளை ஜெயித்திருக்கிறேன் என்கிற சாட்சி எத்தனை பேருக்கு உண்டு? मैं पिछले साल की वजह से आज इस साल बहुत अलग चुका है ऐसा कितने लोग गवाही देते हैं? அதுதான் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறது. वही है पवित्र पर्वत पर खड़ा होना. ஆமென். ஆமென். ஒரு விஷயம் கூட அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. हालेलुया. நிச்சயமா இதை கவனிக்க வேண்டும். निश्चित रूप से आपको इसको ध्यान देना चाहिए. இதுல பெரிய தவறு என்னவென்றால் इसमें एक बड़ी गलती क्या है? ரட்சிக்கப்பட்டு சில ஆண்டுகள் ஆகும்போது उद्धार पाने के बाद कुछ साल बाद இந்த உலகம் தன்னுடைய ஆசைகளை கவர்ச்சிகளாக கொண்டு காட்டிக்கொண்டே இருக்கும். जो संसार है अपनी आशा और अपने अट्रैक्शन के द्वारा हमें खींचती है. அப்ப இந்த பரிசுத்தவானுடைய உள்ளம் திரும்பவும் அந்த உலகத்துக்கு நேரா இழுக்கப்படுகிறது. वैसी स्थिति में जो ये पवित्र लोग का हृदय उस संसार की ओर खींचता है. கொஞ்சம் அசதியா இருந்தாங்கன்னா அப்படியே இழுத்துட்டு போயிடும். यदि थोड़ी सी भी लापरवाही आपने की तो वो आपको अपनी ओर खींच लेगा. அதுதான் இவளுடைய வாழ்க்கையில் வருகிற வீழ்ச்சி. वही है आपके जीवन में आने वाली हार. முதல்ல நன்றா தான் இருந்தார்கள். पहले अच्छे थे ஆனா திரும்ப அங்க இழுத்துருச்சு. लेकिन फिर से संसार ने उन्हें खींच लिया. இப்போ நடக்கிறது என்ன தெரியுமா? अब चल क्या रहा है आपको मालूम है? இவங்க கையில இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் அதுக்கு பயன்படுத்துவாங்க. जो इनके हाथ में हथियार है वो उसके लिए उपयोग करते हैं. இப்போ இவங்க கையில ஜெபம் என்கிற ஆயுதம் இருக்குது. इनके हाथ में एक प्रार्थना रूपी हथियार है. அபிஷேகம் என்கிற ஆயுதம் இருக்குது. अभिषेक एक नामक हथियार है. விசுவாசம் என்கிற ஆயுதம் இருக்குது. विश्वास रूपी एक हथियार है. இப்போ இதெல்லாம் எடுத்து பணாசையை நிறைவேற்ற பயன்படுத்துவார்கள். इन सभी को लेकर वो धन के लोभ में बढ़ते हैं. ஜெபம் எல்லாம் பணத்துக்காகத்தான் இருக்கும். और उनकी प्रार्थनाएं सब उस धन के लिए ही. விசுவாசம் வாக்குத்தத்தம் நோக்கிறதெல்லாம் பணத்துக்காக தான் இருக்கும். इतना विश्वास और सारी प्रतिज्ञा उस धन के लिए. அபிஷேகத்துல கடிந்து கொள்ளுகிறதெல்லாம் யார? பணம் தராதவன தான். जो अभिषेक में भरकर प्रार्थना करते हैं किसी को डांटते हैं उस धन को देने वाले को. அப்ப வந்திருக்க டேஞ்சர் எப்படிப்பட்ட டேஞ்சர்னு பாத்துக்கிடுங்க. आने वाला खतरा किस तरह का खतरा है आप इससे समझिए. பரிசுத்தமான ஆயுதங்களை எடுத்து पवित्र हथियार को लेकर பக்கா துஷ்பிரயோகம் நடந்துகிட்டே இருக்கு. पूरी तरह से आप उसका गलत उपयोग कर रहे हैं. உன்னுடைய பணாசையும் பொருளாசையும் நிறைவேற்றுறதுக்காக आपकी धन की आशा और वस्तुओं का लोभ को लेकर இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்து உன் கையில தந்த வல்லமையான ஆயுதங்களை துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறாய். यीशु मसीह ने जो लहू बहाकर दिया उस हथियार का तू गलत उपयोग कर रहा है. நிறைய பேர் இந்த மாதிரி தான் விழுந்து போனார்கள். बहुत से ही ऐसे लोग गिर गए हैं. தேவ ஜனமே உணர்வடைவோம். हे परमेश्वर के लोगों आप जागृत होए. இயேசு சொன்னார் நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்ல. यीशु ने कहा कि जैसे मैं संसार का नहीं वैसे ये भी संसार के नहीं है. நாம் இந்த உலகத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. हम इस संसार की वस्तुओं का भोग करने के लिए नहीं चुने गए. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. हमारा गृह धाम स्वर्ग में है. இதை உள்ளத்தில் உறுதிப்படுத்துங்கள். अपने हृदय में इसको दृढ़ कर लीजिए. இன்னும் நான் சொல்வேன் என்றால் और अधिक यदि मैं कहूं तो நாம் எல்லாரும் பரம எருசலேமுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். हम सभी उस पवित्र यरूशलेम के लिए चुने गए हैं. புதிய பூமிக்கல்ல பரம எருசலேமுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். नई भूमि के लिए नहीं उस पवित्र यरूशलेम के लिए हम चुने गए हैं. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? कितने लोग आमीन कहते हैं? அல்லேலூயா. हालेलुया. அப்படி என்றால் நீங்கள் உலகத்தான் அல்ல. यदि आप ऐसी है तो आप संसार के नहीं. அதை சரிப்படுத்திக் கொள்ளணும். आपको उसको सुधारना चाहिए. நான் உலகத்தான் அல்ல. मैं संसार का नहीं हूँ. இயேசு சொன்னார் यीशु ने कहा என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. यीशु ने कहा कि मेरा राज्य इस संसार का नहीं. அப்படி இருந்தால் என்னுடையவர்கள் போராடி இருப்பார்கள். यदि ऐसा होता तो मेरे जो लोग वो युद्ध करते. உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை கட்ட நாம் போராடுகிறவர்கள் அல்ல. संसार में एक राज्य को बनाने के लिए मैं युद्ध नहीं कर रहा. அழிந்து போகாத கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் பிரயாசப்படுகிறவர்கள். जो नाश नहीं हो सकता वो परमेश्वर के राज्य को बनाने के लिए. அல்லேலூயா. हालेलुया.
உலக பொருளோ உலக ராஜ்யமோ நம்முடைய ஆசையா இருக்க கூடாது. संसार की वस्तु और संसार पर राज्य करना यह हमारी आशा नहीं होनी चाहिए. தேவனுக்கு நேராய் நம்முடைய ஆசைகளை திருப்புவோம். परमेश्वर की और हम अपनी आशा को फेरें. உலக பொருட்கள் மேல சிலர் ரொம்ப ஆசை வைக்கிறீர்கள். जो संसार की वस्तुओं के प्रति कुछ एक बहुत चाहत रखते हैं. ஆடம்பரத்தை சிலருக்கு விட முடியல. जो अट्रैक्शन है, श्रृंगार है, वो नहीं छोड़ पाए. நகை அலங்காரத்தை விட முடியல. अपने गहनों को वो नहीं छोड़ पा रहे. சிகை அலங்காரத்தை விட முடியல. और जो भी श्रृंगार है उसको नहीं छोड़ पा रहा है. உடை அலங்காரத்தை விட முடியல. अपने वस्त्रों के श्रृंगार को भी नहीं छोड़ पा रहे. இதெல்லாம் உலகம். यह सब संसार है. உலக ஆசை और संसार की चाहत உங்களை இழுத்து கொண்டு போகிறது. आपको खींच रही है. இயேசுவை விட்டு விலக்கி கொண்டு போகிறது. आपको यीशु से दूर कर रही है. இதற்கு 1000 பிரசங்கிமார் உங்களுக்கு சப்போர்ட்டாய் பிரசங்கம் பண்ணலாம். इसके लिए बहुत से ऐसे संदेश देने वाले आपका मदद कर सकते हैं. ஆனால் உலகம் உலகம்தான். लेकिन संसार संसार है. உனக்குள்ள இருக்கிற உலக ஆசையினாலே உன்னுடைய இச்சைக்கேற்ற பிரசங்கிகளை நீ வைத்திருக்கிறாய். जैसे तेरे मन की आशा है उसे उसके अनुसार तूने बहुत से प्रचारकों को रखा है. இன்றைக்கு அந்த அழிந்து போகிற உலக ஆசை இச்சைகளை விட்டு வேறுபடுவோம். आज उस नाश होने वाली संसारिक आशा को छोड़कर आप एक अलग जीवन में आए. அதுதான் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவது. वही है पवित्र पर्वत पर बस जाना. ஒரு தடவை கூட அல்லேலூயா சொல்லுங்க. एक और हालेलुया. ஆமென். கைகளில் சுத்தம் உள்ளவனும். जो हाथों में शुद्धता रखते हैं. வர வர கைகள் சுத்தமாய் கொண்டிருக்கிறதா? क्या आप में आपके हाथों में शुद्धता आ रही है? கொடுக்கல் வாங்கல் சுத்தமாய் கொண்டிருக்கிறதா? क्या आपका लेन देन शुद्धता से है? இந்த கைகள் செய்யற கிரியைகள் எல்லாம் இன்னும் சுத்தமாய் கொண்டிருக்கிறதா? क्या आप जो काम कर रहे हैं हाथों से क्या वो सभी शुद्ध हैं? அப்பதான் பரிசுத்த பர்வதத்தில் ஏறி तभी கொண்டிருக்கிறோம். उसका मतलब है कि आप पवित्र पर्वत पर बस रहे हैं. இருதயத்தில் மாசில்லாமல் இருக்கிறதா? क्या आपका हृदय निष्कलंक है? இருதயம் மாசு கரை படிந்து இருக்கிறதா? क्या हृदय जो है कलंकित है? அல்லது வர வர அந்த மாசு கரையெல்லாம் நீங்கி தூய்மை வந்து கொண்டு இருக்கிறதா? नहीं तो क्या आपका जो मन है शुद्ध निर्दोष होते जा रहा है? இருதயத்தின் சிந்தை எப்படி இருக்கிறது? आपके हृदय के विचार कैसे हैं? ஒரு காலத்துல பழிவாங்கும் சிந்தை, एक समय में आप बदला लेने का विचार था. பகை தீர்க்கும் சிந்தை, दूसरों को बदला लेने का विचार, அடிதடி சிந்தை, मार करने की विचार, வாயில் வந்தபடி பேச வைக்கிற சிந்தை, जैसा आपको मुंह में आता वैसे बात करने का विचार, சண்டையின் சிந்தை, और झगड़ा करने का विचार, இச்சையின் சிந்தை, भावनाओं का विचार, அசுத்தங்களை அவளோடே சிந்திக்கிற அனுபவங்கள். जो भी अशुद्धता है उसको बहुत चाह कर विचार करना. இன்றைக்கு இந்த இருதயம் சுத்தமா இருக்கிறதா? आज क्या आपका हृदय शुद्ध है? இந்த உலகத்தில் உள்ள அந்த கரைகளும் மாசுகளும் நீங்கி கொண்டிருக்கிறதா? क्या संसार की बातों से आप निर्दोष हो चुके हैं? சுத்தமானவர்கள் இதிலே கவனம் செலுத்துங்கள். जो शुद्ध हो चुके हैं उनको इसमें ध्यान देना चाहिए. தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவன். अपनी आत्मा को उस व्यर्थ की बातों की ओर अर्पण ना किए हुए. இந்த ஆத்துமா நீடித்த காலம் நிலைத்திருக்க வேண்டியது. ये जो आत्मा है वो बड़ी लंबी समय तक के बनी रहती है. அப்ப இந்த ஆத்துமாவை மாயையின் கையில ஒப்பு கொடுத்துற கூடாது. तो इस आत्मा को व्यर्थ की बातों की ओर हमें अर्पण नहीं करना चाहिए. அது பெரிய ஆபத்தா முடிந்து போகும். यह बहुत ही खतरनाक होगा. இந்த ஆத்துமாவை அழியாத பரம்பொருளாகிய இயேசு கையில ஒப்பு கொடுக்கணும். जो ये आत्मा को जो नाश न करने वाले प्रभु यीशु के हाथ में अर्पण करना चाहिए. கடைசி வரை நமக்கு ஏமாற்றமே கிடையாது. और अंत तक हमें कोई धोखा नहीं होगा. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய ஆத்துமாவை ஒன்றுமில்லாத மாயையை நம்பி அது கையில ஒப்பு கொடுக்கறாங்க. बहुत से ऐसे हैं जो कुछ भी नहीं है व्यर्थ है उसके लिए अपनी आत्मा को अर्पण करते हैं. இது என்னை காப்பாற்றும், ये मुझे संभालेगी, அது என்னை மோட்சம் கொண்டு சேர்க்கும். वो मुझे मुक्ति देगी. அது மாயை. यह सब व्यर्थ है. ஆனா தெரியாம அந்த மாயை கையில இவன் ஆத்துமாவை கொண்டு கொடுக்கறான். लेकिन ना अनजाने में यह अपनी आत्मा को उसमें अर्पण करता है. கடைசில என்ன நடக்கும்? अंत में क्या चलता है? நீங்கள் உங்கள் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காதிருங்கள். आप अपनी आत्मा को उस व्यर्थ की बात अर्पण ना करें. சுத்தமாக்கப்பட்டவர்களே, हे शुद्ध किए हुए, இயேசுவில் உங்கள் ஆத்துமாவை சரியாய் கடாவிக் கொள்ளுங்கள். यीशु में अपनी आत्मा को सहित कर लीजिए. அல்லேலூயா. हालेलुया. மாயைக்கு மேல உங்க ஆத்துமாவை வச்சிராதீங்க. जो लोभ है व्यर्थ की बातें हैं उसमें अपनी आत्मा ना रखें. சிலரெல்லாம் நல்ல அனுபவத்துல இருந்து துருபதேசத்துல விழுந்து போறாங்க. कुछ एक है जो अच्छे अनुभव में रहकर गलत उपदेशों में गिर जाते हैं. அப்படியெல்லாம் இல்ல, இப்படித்தான் பைபிள் சொல்லுது. ओ वैसा नहीं, इस तरह से ही बाइबल कहती है. வசதியா 1-2 வசனத்தை கையில எடுத்து
திசை திருப்புகிறார்கள். जो उनको अच्छा लगता है उन वचन की ओर अपने पास रखकर अपनी दिशाओं को बदल देते हैं. சாத்தான் கூட இயேசுவை திசை திருப்ப எழுதப்பட்ட வசனங்களை தான் எடுத்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். जो शैतान ने भी जो वचन लिखा था उसके अनुसार ही यीशु की दिशा को फेरना चाहा. இயேசு உடனே அடுத்த வசனத்தை எடுத்து அவனை அடித்தார். यीशु ने वचन के द्वारा उसे मारा. இன்னைக்கு துருபதேசம் முழுவதும் இப்படித்தான் நடக்கிறது. आज पूरी तरह से गलत उपदेश प्रचार किया जा रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. துருபதேசம் இந்த வசனத்திலிருந்து தங்களுக்கு வேண்டிய ஒன்றண்டா இங்கொன்று அங்கொன்றா தெரிந்து கொள்றாங்க. जो गलत उपदेश का मतलब है कि जो वचन में उनको जो भाता है और यहाँ वहाँ से कुछ और बटोर कर उसको प्रचार करते हैं. சாத்தான் இயேசுட்ட பேசின மாதிரி தான் இவங்க பேசுறாங்க அந்த வசனங்களை கொண்டு. जिस तरह शैतान ने यीशु से बातें करी वैसे ही ये लोग भी बात करते हैं. நமக்கு வேதத்தின் எல்லா வசனங்களும் தெரிந்திருந்தால் हमें वचन के बाइबल के सारे वचन मालूम होने पर भी இயேசுவ மாதிரி அது அந்த தவற உணர்த்தக்கூடிய வசனங்களை உடனே எடுத்து சொல்ல முடியும். यीशु के समान जिस तरह से उसने उस गलती को बताने के लिए वचन का इस्तेमाल किया वैसे हम करेंगे. இது தெரியாவிட்டா அதுவும் உண்மைதானோ என்று நம்ம இருதயத்துல இடம் கொடுக்கிறோம். और यदि हमें वचन नहीं मालूम हो तो ये सच होगा ऐसा करके हम अपना हृदय वहाँ फेरते हैं. இப்படிதான் இன்றைக்கு अनेகர் வழுவி போகிறார்கள். ऐसे बहुत लोग इस मार्ग में गिर जाते हैं. சுத்திகரிக்கப்பட்ட अनेகர் துருபதேசத்தினால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். जो शुद्ध किए हुए बहुत इस गलत उपदेश से धोखा खाते हैं. மாயைக்கு ஆத்துமாவை ஒப்பு கொடுக்காதீங்க. जो व्यर्थ हैं उनको अपनी आत्मा अर्पण ना कीजिए. பைபிள் வசனத்தின் படி நில்லுங்கள். जो बाइबल के वचन है उसके आधार पर आप खड़े होइए. கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, जो निर्दो जो निष्कपट रहकर शपथ खाने वाला, உன் ஆணை சுத்தமா இருக்க வேண்டும். जो तू शपथ खाता है वो शुद्ध होनी चाहिए. பொருத்தனைகள் உண்மையா இருக்க வேண்டும். जो तू मन्नत मानता है वो उसमें भी सच्चाई होनी चाहिए. உடன்படிக்கையில் உண்மையா இருக்க வேண்டும். जो प्रतिज्ञाएं तू प्रभु से बांधता है उसमें भी सच्चाई होनी चाहिए. இல்லாவிட்டா பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியாது. और यदि ऐसा नहीं तो तू उस पवित्र पर्वत पर नहीं बच सकता. நான் இதை தருவேன்னா அதை கொடுக்கணும். मैं इसे दूंगा तो उसे देना चाहिए. நான் தருவேன்னு சொன்னா ओ मुझे क्या मैंने देने के लिए कहा? நீ பரிசுத்த பர்வதத்தில் ஏற மாட்ட. तू पवित्र पर्वत पर नहीं खड़ा हो सकता. பொய் சொல்லாத. तू झूठ बोलता है. ஏமாற்றாத. तू धोखा दे रहा है. வார்த்தையை திரிக்காத. तू अपने बातों को बदल रहा है. இதெல்லாம் வார்த்தை விளையாட்டுகள் अनेகர் செய்கிறார்கள். बहुत लोग खेल के समान इसको करते हैं. அது ஞானம் என்று நினைக்கிறீர்கள். तुम ऐसा समझते हो कि ये बुद्धिमानी है. அது தந்திரம் என்று பைபிள் சொல்லுது. वह बहुत बड़ा मंत्र की बात है. தந்திரத்திலே நீ பிடிபடுவாய். अब चालबाजी के कारण तू ऐसा करेगा. அல்லேலூயா. हालेलुया. கபடாய் ஆணையிடாதிருங்கள். आप गलत रूप से मन्नत ना माने. ஒன்றை சொல்லிவிட்டு வேறு வார்த்தைகளால் அதை குழப்பாதிருங்கள். एक कहकर दूसरी बातों से कहकर उसको ना बदले. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். जो हाँ की हाँ है और नहीं की नहीं कहे. அதற்கு மிஞ்சின எதுவும் தீமையால் और உண்டாயிருக்கும். यदि उससे बढ़कर है तो वो बुराई से है. ஆமென். आमीन. முழு பொய்யும் பொய் தான், அரை பொய்யும் பொய் தான். पूरी तरह से जो झूठे वो झूठी है और यदि छोटा सा भी झूठ का है तो वो भी झूठे. பொய்யர் அனைவரும் புறம்பான இருளில் பங்கடைவார்கள். जो भी झूठ है वो अंधकार के भागीदार होंगे. பொய்யே சொல்லாதுங்க. इसलिए झूठ ना कहें. இப்படி கிறிஸ்துவின் பரிசுத்தத்தில் வளருகிறவர்களாக இருப்போம். इस तरह से आप मसीह की पवित्रता में बढ़ने वाले होएं. கடைசியாக अंतिम में வெளிப்படுத்தல் 22 प्रकाशित वाक्य उसका 22वां 11-12 வாசிங்க. 11 और 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இங்கே ஆண்டவர் இயேசு சொன்னார், यहाँ पर यीशु ने कहा பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். जो पवित्र है और पवित्र बन जाएं. சுத்தம் உள்ளவர்கள் जो शुद्ध हैं இன்னும் சுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டுமா? उन्हें और भी शुद्ध होते रहना चाहिए. இவ்வளவு நேரம் நான் சொன்ன வார்த்தைகளை கவனித்த சிலர், इतने देर आप जो सुन रहे थे कुछ एक நான் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க.
आप सोच रहे कि हो मैं सही हूँ, ऐसा आप सोचते हैं। உங்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், आपको देखकर ही यीशु कहता है பரிசுத்தமுள்ள நீ पवित्र है जो तू இன்னும் பரிசுத்தமாகணும். और पवित्र बन जा। ஆமென். आमीन। நாமெல்லாம் சுத்தமுள்ளவர்கள் தான், हम सभी शुद्ध तो हैं, ஆனா இன்னும் சுத்தமாயிட்டே இருக்கணும். लेकिन हमें और भी शुद्धिकरण करना அந்த चाहिए। ஆசை இருக்க வேண்டும். उसकी चाहत हमें होनी चाहिए। நான் இப்ப கரெக்டா இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. मैं अब सही हूँ ऐसा नहीं कह सकता। நான் இப்ப கரெக்டா இருக்கிறேன்னு சொன்னாலே அது ஒரு வளர்ச்சியை தடை பண்ணுகிற ஒரு நிலையாய் மாறிவிடும். यदि आप ऐसा सोच रहे हैं कि मैं सही हूँ तो ये आपकी उन्नति में रुकावट को देगी। நான் இன்னும் பரிசுத்தம் அடையணும். मुझे और अधिक पवित्र होना है। எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறேன். जैसा मैं जानता हूँ उसमें एक तरह से मैंने सफलता पाई है, ஆனா இன்னும் என் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தனாய் மாறணுமே. लेकिन और भी ज्यादा मुझे परमेश्वर की जो सब भाता है उसे पवित्रता में बदलना है। அவருடைய வருகையில் அவரோட நிக்கணுமே. उसके आगमन में उसके साथ खड़े होना है। அவர் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொண்டு வருவேன்னு சொல்லி இருக்கிறார். उसने कहा कि हर एक की क्रियाओं के अनुसार वो प्रतिफल को लेकर आएगा। அந்த நித்திய பலன்களை இன்னும் நான் பெருக்கிக் கொள்ள வேண்டுமே. उस अनंत प्रतिफल को मुझे बढ़ाना है। அந்த ஆசையோடு இன்னும் பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்று விரும்ப வேண்டும். उस आशा में आपको और अधिक पवित्रता में बढ़ना चाहिए। நீங்கள் யார் பரவாயில்ல நான் ஓரளவு நல்லா இருக்கிறேன்னு இன்னைக்கு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, यदि कोई एक ऐसा सोच रहे हैं कि मैं ठीक हूँ, ऐसा सोच रहे हैं, அந்த பரவாயில்லை என்ற சிந்தை இன்றைக்கு மாற்றி வச்சிருங்க. आप ऐसा सोचने वाला वह विचार बदल दीजिए। இன்னும் வேண்டும் என்று சொல்லுற சிந்தையால் நிரப்புங்கள். और चाहिए ऐसे विचार से अपने आप को भरिए। கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். परमेश्वर वही कह रहा है, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். जो पवित्र है वो पवित्र बना रहे। இதோ சீக்கிரமாய் வருகிறேன். देख मैं शीघ्र आने वाला हूँ। அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. हर एक के काम के अनुसार बदला देने के लिए प्रतिफल मेरे पास है। பரிசுத்தர் இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார். पवित्र यीशु देखो शीघ्र जल्दी आने वाला है। பரிசுத்தமுள்ள தேவ ஜனமே இன்னும் பரிசுத்தமாகுங்கள். हे पवित्र लोगों और भी ज्यादा पवित्र बने। இன்னும் ஆழமாய் சின்ன குறைகளை கூட உணரத் தொடங்குங்கள். और भी ज्यादा गहराई से छोटी गलतियों को आप एहसास करने लगे। வார்த்தைகளில் இன்னும் நாம் திருந்த முயற்சிப்போம். अपनी बातों में और भी अधिक आप बदलाव को लेकर आए। பார்வைகளில் திருந்த முயற்சியுங்கள். आपका जो नजरिया है उसमें देखने की दृष्टि उसमें भी बदलाव को लाएं। கேள்விகளில் திருந்த முயற்சியுங்கள். आप जो पूछते हैं प्रश्नों को उसमें भी आप बदलें। நடைகளிலும் கிரியைகளும் இன்னும் திருந்த முயற்சியுங்கள். आपके चाल चलन में और अधिक आप बदलें। இருதயத்தின் சிந்தை உள்ளத்தின் தியானம் எல்லாவற்றிலும் இன்னும் எவ்வளவு திருந்த முடியுமோ திருந்த வேண்டும். आपका विचार और हृदय की विचार सभी और भी ज्यादा बदलना चाहिए। இந்த ஒரு ஆசை வர வேண்டும். यहाँ चाहत हर एक के मन में होना चाहिए। இயேசு சீக்கிரம் வருகிறார். यीशु शीघ्र आने वाला है। ஆகவே சுத்தமுள்ளவர்கள் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். इसलिए जो पवित्र हैं वो परमेश्वर में बने रहें। சுத்தமுள்ளவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். जो शुद्ध है वो परमेश्वर को महिमा देना चाहिए। சுத்தமுள்ளவர்கள் தேவனில் இடரலடையாதிருக்க வேண்டும். जो शुद्ध है उन्हें ठोकर नहीं खानी चाहिए। சுத்தமுள்ளவர்கள் கிறிஸ்துவில் வளருகிறவர்களா இருக்க வேண்டும். जो शुद्ध है वो मसीह में बढ़ने होना चाहिए। சுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமடையவர்களா இருக்க வேண்டும். जो शुद्ध है उन्हें और अधिक पवित्र होना चाहिए। பயபக்தியோடு கண்களை மூடி ஜெபிப்போம். भक्ति के साथ अपनी आंखें बदलें और प्रार्थना करें। ஒரு சில நிமிடங்கள் இந்த காரியத்தை தேவனிடத்தில் வைத்து ஜெபிக்க போகின்றோம். कुछ एक समय तक क्या हम प्रार्थना के समय में यह प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெப நிலைமையில் सभी प्रार्थना की स्थिति में आइए। ஹalleluya. हालेलुया। சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரோபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் பாரீரோ. ஆரோபியே இவ்வேளையில் ஆடியா
பாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரோபியே. இவ்வேளையில் ஆடியான் நெஞ்சம் பாரீரோ. ஆமென். ஆரோபியே. இவ்வேளையில் ஆடியான் நெஞ்சம் பாரீரோ. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணாமல் அலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணாமல் அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரோபியே. இவ்வேளையில் ஆடியான் நெஞ்சம் பாரீரோ. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய துணை எனக்கு இந்த உலகத்தில் வேண்டும் அப்பா. பரிசுத்தத்தை எதிர்க்கிற சத்துருவின் கிரியைகள் அழிய வேண்டும் என்று அப்படியே கேட்போம். என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ. ஆமெனப்பா. பரிசுத்தம் என திரும்பவும் சொல்லுவோம். என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதும். ஒரு விசை கூட சொல்லுங்க. ஆமாண்டவரே, பரிசுத்தம் என எழுதோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெப வேளையில் எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர். ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் நீர் கிரியை செய்து எங்களை இன்னும் தூய்மையாக்கும். சுத்தமானவர்கள் உம்மில் நிலைத்திருக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மில் இடரலடையாதிருக்கும்படியாய், ஆமென், கிறிஸ்துவில் வளரும்படி, இன்னும் பரிசுத்தமாகும்படி கிரியை செய்யும் அப்பா. எங்களை உள்ளம் திறந்து ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஓ ரிபா
baba shalabala bakabana shalabauraba. Oh, rikabala badolaba shandala baudoraba dinamala bakamana mashi. Rikabala bashalabadora badina malabu kamana mashalaba. Hallelujah. Rikabala bashantuna mauria. Olaba kamana badila bashalabadora badina malabi kamana mashalaba. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் தருகிறோம். நீர் எங்கள் உள்ளங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்வீராக. நிலை நிறுத்துகிறவர். ஆமென். எங்களை தேவனை மகிமைப்படுத்துகிறவளாய் மாற்றுகிறவர். இடரல்களை அகற்றுகிறவர், வளர்த்துகிறவர், இன்னும் பரிசுத்தமாக்குகிறவர். ஓ எஸ் லார்ட். உலபா தலக்கவரபா சந்துரபா உதலபா ரிபிகபலபா ஷலபதரபா. ஓ ரிபிகமனபா ஷலபதரபா தினபலபா கபலபலபா கபலபா சந்துரமதலபா உரபலபரபதரபா தினபலபா கம்வரபா ஷிகலபா ரியந்துனபா ஷலபதுரியா. எஸ் லார்ட். உங்க வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. ஓ ஹalleluya. பரிசுத்தமாக்கும் வல்லமை இறங்குவதாக. எஸ் லார்ட். எஸ் லார்ட். ஷபலபலபலபா கபலபா சந்தரபா ரியாதலரபா ஷலபதரபா. எல்லாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, பாவத்தின் போராட்டங்கள் விலகி ஓடுவதாக, பரிசுத்தமாகுதல் உள்ளங்களில் வருவதாக. தேவ ஆவியானுடைய வல்லமையான செயலினாலே ஒவ்வொருவரும் ஒரு விசை கூட பரிசுத்தமாக்கப்படட்டும் அப்பா. இந்த நல்ல அனுபவங்களில் எழும்பட்டும் கர்த்தாவே. ஷபலபதோலபா தினமலபா சந்தலா உரபலப கபலபா ஷகலபா ரியாதலபா ஷலபதோரபா. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் நம்மை பரிசுத்தர்களாய் தெரிந்து கொண்டவர். ஆமென். அவர் நம்மிடத்தில் எச்சரிப்பாய் சொன்ன காரியங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட நீ நிலைத்திருக்க வேண்டும், என்னை மகிமைப்படுத்த வேண்டும், என்னில் ஒருபோதும் இடரல் அடையக்கூடாது, என்னில் வளர வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஹalleluya. இருதயத்தில் இந்த ஆலோசனைகளை அப்படியே முத்திரை வெட்டாய் வெட்டி கொள்வோம், பதித்து கொள்வோம். இதற்காக பிரயாசப்படும். உலகத்தில் எதற்காய் பிரயாசப்படுகிறோமோ இல்லையோ, இந்த காரியங்களுக்காய் சுத்தமாக்கப்பட்ட அனைவரும் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த இந்த ஆலோசனைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 5 காரியங்களையும் கவனித்து வளர நமக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறபடியினால் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மார்ச் மாதம் முழுவதும் நம்மை வெற்றியாய் நடத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானம் பெற்ற அனைவரும் கர்த்தருடைய பந்தியில் பங்கடையும்படி கிரியை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கும் தேவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபை இன்னும் எங்கள் மேல் அதிகமாய் பொழிந்தருளப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் எங்களுடைய உள்ளங்களுக்குள், வாழ்வுகளுக்குள் ஆமென் இன்னும் அதிகமாய் நடைபெறுவதாக. அப்பா, சுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உம்மையில் நிலைத்திருக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மில் இடரலடையாதிருக்கும்படியாய், உம்மில் வளரும்படியாய், அப்பா உம்முடைய பரிசுத்தத்தில் இன்னும் இன்னும் பெருகும்படியாய் உதவி செய்வீராக. தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். அது கிருபை அனைவரோடும் இருப்பதாக. நன்மைகளால் நிரப்பும். இந்த மாதம் முழுவதும் ஜெயத்தின் மாதமாய், பரிசுத்தமாகும் மாதமாய், இன்னும் அதிகமாய் இயேசுவை கிட்டி நெருங்கி ஜீவிக்கிற ஆசீர்வாதமான மாதமாய் மாறட்டும். உலக பிரகாரமும் வேண்டிய எல்லா நன்மைகளை ஈந்தருளி ஆதரித்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. பரிசுத்த பந்தி ஆராதனை ஆசீர்வதியும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை